எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு என்று பாடிய புரட்சி கவி பாரதிதாசன் தமிழ் மொழியின் மீது வேறு எந்த மொழி திணிக்கப்பட்டாலும் அது தமிழுக்கு நிகரான வேற எந்த மொழியையும் உலகத்தில் சரியான மொழியாக இருக்க முடியாது என்று சொல்லி, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று தமிழனை தலை நிமிரச் செய்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய தமிழ் பற்றை இந்த அருமையான தொழிலாளர் தினமான மே தினத்திலே நினைவு கூர்ந்து உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியினுடைய ரசிக பெருமக்களுக்கு தொழிலாளர் தின வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு மே தினம் தொழிலாளர்களுடைய தினம். உழைப்பு இல்லாத இடம் ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்துல இருக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. இயங்காத உறுப்புகள் வெட்டி எரியப்படுறத நம்ம பார்த்துருக்கோம். தலைமுடி இயங்கவே இயங்காது, நம்மளா இயக்கிட்டா தான் உண்டு. நகம் இயங்காது, அதனால அதை வெட்டி எரிஞ்சிடறான். இயங்காத உறுப்புகள் வெட்டி எறியப்படுவதை போல இயங்குகின்ற உறுப்புகள் தான் நம்மையும் இயக்கி தானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய உழைப்பாளர்களுடைய கரங்களை தொட்டு வணங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தினத்திற்கேற்ற ஒரு தலைப்பு, நாடும் வீடும் வளர்ச்சி அடைய தேவை, கடின உழைப்பா நிறைந்த பணமா? அழகான தலைப்பு. நாடுங்கிறத பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீ எந்த நாட்டை சேர்ந்தன்ட்டு ஒரு ஊர்ல போய் கேட்டோம்னா நம்ம முதல்ல என்ன சொல்லுவான்? தமிழ்நாடுன்னு சொல்லுவான். எந்த நாடு, விச் இஸ் யுவர் கண்ட்ரி அப்படின்னு கேட்டா இந்தியா அப்படிமா. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நாட்டை சொல்லும் போது நமக்கு ஏற்படக்கூடிய பெருமையே தனி. அதனாலதான் பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் அதன் நினைவகற்றாதீர்னா. நாட்டை பத்தி எம்புட்டு பாட்டு இருக்கு. நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு, பாலைவனம் என்ற போதும் நம் நாடு, ஆறு மலை கூட நம் எல்லை கோடு, வீரர் விழி தாழ்ந்து நிலம் பார்த்ததில்லை, வெற்றி திருமாது நடை போடும் எல்லை நாடு, அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு அப்படின்னார் ஒரு கவிஞர். இன்னொரு கவிஞர் என்ன பாடுறாரு? நான் பிறந்த நாட்டிற்கு எந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது, தென்னாட்டிலே தண்ணீரும் பொன்னீரும் விளையாடுது, மூன்று தமிழ் தோன்றும் இடம் எங்கள் நாடு, நான் பிறந்த நாட்டிற்கு எந்த நாடு பெரியது அப்படின்னு நாட்டை பத்தி பாட்டு. அப்படிப்பட்ட நாடும் வீடும் இன்னைக்கு வளர்ச்சி அடைய எது காரணம்? நிறைந்த பணமா, கடின உழைப்பா? அதான் இன்னைக்கு பேச வந்திருக்காங்க. வீட்டையும் சேர்த்து வச்சிருக்காங்க. என்ன காரணம்? வீட்லையும் இன்னைக்கு யாரு உழைக்கிறா, யாரு பணம் வச்சிருக்கா, அது வீட்டுக்கு வீடு மாறுபடும். சில வீடுகள்லாம் ஆம்பளைய தான் உழைக்கிறதாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கான்.
ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண்கள் வந்து வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆம்பளைய அதே ஆஃபீஸில் தான் இவரும் கிளார்க்காக இருப்பார். ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னே பெரிய லாடு லபக்தாஸ் மாதிரி மாறிடுவாங்க ஆம்பளை பூரா. அவருக்கு மட்டும்தான் வேர்க்கும், அவருக்கு மட்டும்தான் டயர்டாகும், அவருக்கு மட்டும்தான் வந்தோன்னே காஃபி கொடுக்கணும். ஹலோ தான் காஃபி கொடு அப்படிமா. அதே களைப்போட தானே அவளும் வேலைக்கு போயிட்டு வர்றா. ஒரு நாளைக்கு தான் அவளை உட்கார வச்சு நீ வந்து காஃபி குடியா அப்படின்னு சொன்னோன்னு ஒரு தடவை போட்டு கொடுவேன். விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு தடவை நான் போட்டு கொடுத்தேங்க, இன்னைக்கு வரைக்கும் நான் தான் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நம்ம அந்த லெவலை விட்டு இறங்கிட்டோம்னா திருப்பி நம்மளை மேலே விடவே மாட்டேங்கிற ஆளுகளே. ஒரு தடவை சோறாக்க தெரியும்னு ஆக்கிட்டோம்னு வச்சுக்குங்க, அவ்வளோதான், சமயக்காரன் தான் வீட்டில். நீங்க செய்யற மாதிரி சோறு யாருமே செய்ய முடியாதுங்க அப்படின்ட்டு ஒரு பிட்டை வேற போட்டு எம்புட்டு பேர் தலைப்பா கட்டிக்கிட்டு கரண்டியை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்கிறீங்க. அதனால வீட்லையும் யார் உழைக்கிறா, யார் வந்து பணம் வச்சிருக்கா, வீட்டை மகிழ்ச்சி படுத்துறது உழைப்பா பணமா, அதையும் சேர்த்து பேசணும். விலங்குகள் கூட பாருங்க தனியா தனக்கு வீடு கட்டிக்குது. ஒரு நாய், தெருவில் இருக்கிற நாய் கூட பாருங்க சும்மா போய் படுக்காது. டறக்கு 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 டறக்குன்னு ஒரு பள்ளத்தை பறித்து அதில் அப்படியே அப்படி மடங்கி படுத்துக்குவார். அதில் இன்னொரு நாய் படுக்க வந்து, என்ன பெரிய பேங்க்ல லோன் வாங்கி வீடு கட்டியிருக்கு. இன்னொரு நாய் வந்து முறைச்சொன்ன இவர் அதுக்கு சண்டை போடுறாரு பயங்கரமா. பறவைகள் பாருங்க என்ன அழகா கூடு கட்டுது. அதே மாதிரி காக்கா கூடு கட்டுறது, அந்த குச்சியை தூக்கிட்டு வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்காக அது கட்டுறப்ப சந்தோஷம். பறவைகள் வீடு கட்டும்போது சந்தோஷமா கட்டுது. ஆனா மனுஷன் வீடு கட்டுறப்ப ஐயோ, அதுதான் வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருங்கிறான். ஒருத்தர் அப்படியே மண்டே வேகமா ஆட்டாரு இந்த கூட்டத்துல. அவர் இப்ப வீடு கட்டிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் பாவம். ஆனா ஒரு சில விலங்குகள் குகையிலையும் கூடுகள்லையும் வாழ்ந்துகிட்டு இருந்த விலங்குகள் சர்க்கஸ் கம்பெனியில பாருங்க கூண்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. அது சந்தோஷமாவா இருக்கு? அதை பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்ட்டு. அந்த சர்க்கஸ் கம்பெனியை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம்னா, அந்த கடைசி காட்சி, அதான் சர்க்கஸில் கிளைமேக்ஸ். சர்க்கஸில் இருக்க பெரிய விலங்குகள், காட்டு விலங்குகளை பூரா ஸ்டூலில் உட்கார வச்சு ஒரு ரிங் மாஸ்டர் ஒரு அம்மா வரும். அப்படியே வந்து கையில் ஒரு சவுக்கு எடுத்துக்கிட்டு ஷட் அப் அப்படிங்க. சிங்கம் புலி கரடிலாம் இவ்வளவு பெரிய சிங்கத்தை ஒரு பொம்பளை 10 சிங்கம் 4 கரடி சிறுத்தை புலி எல்லாத்தையும் ஒரு அந்த அம்மா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருச்சு. அவ்வளவு சிங்கம் புலி கரடி தான். கையில் அந்த சாட்டை எடுத்து சட்டப்னா சில சிங்கம்லாம் அந்த அம்மா காலில் படுத்து எந்திரிக்கவே மாட்டேன்ருச்சு. சிங்கம் புலி கரடி எல்லாம் ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அப்படி ஒரு ரிங் மாஸ்டர் அந்த அம்மா. திடீர்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு சோகம் இல்லாம இறந்துருச்சு. அவ்வளவுதான். சிங்கம் புலி கரடிலாம் யாரா இந்த சர்க்கஸை நடத்துறது அப்படின்ட்டு சர்க்கஸ் கம்பெனிக்காரன் முழிச்சு பார்த்தான். ரொம்ப ஒரு 20-25 வருஷமா வெங்காயம் அரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த சர்க்கஸ் கம்பெனியில. ஒரு அம்மா வெங்காயம் உரிக்கிறது மட்டும்தான் வேலை. அந்த வெங்காயம் உரிக்கிற அம்மாவுக்கு ஒரு டவுசரையும் பனியனையும் போட்டு கையில் சவுக்க கொடுத்து, போம்மா முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சவுக்க ஓங்குறதுக்குள்ள அந்த அம்மா தேடி போலீஸ் வந்துருச்சு. சர்க்கஸில் விலங்குகளுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் கொடுக்கக்கூடிய உணவை ஆட்டையை போட்டு நிறைய ஊழல் பண்ணிட்டாங்க அந்த அம்மான்ட்டு போலீஸ் அந்த ரிங் மாஸ்டர், புதுசாக போட்ட ரிங் மாஸ்டரை பிடிச்சிட்டு போயிடுச்சுங்க. இப்போ சிங்கம் புலி கரடி எல்லாம் 2 அணியா பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ எத்தனை அணியா பிரிஞ்சாலும் சேர்ந்தாலும் கடிச்சு நாட்டு மக்களை கொதற போறது உறுதி. தனித்தனியா வந்தாலும் கொதறது உறுதி, சேர்ந்து வந்தாலும் கொதறது உறுதி.
இதுதான் உண்மை. நான் ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் நடந்ததை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இனி யார் போய் அந்த குரூப்புகளை கண்ட்ரோல் பண்ணுறது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விலங்குகளுக்கு கூட பாருங்க தனியாக வீடு கூண்டு அதெல்லாம் இருக்கு. அதனால நாடும் வீடும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும், வளர்ச்சி அடையணும். இதுக்கு எது தேவை? ரொம்ப அழகாக ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மே தினத்தன்று உழைப்பவர்களுடைய தினம். அதனால உழைப்பு தான் அப்படிங்கிற அணியை முதலில் தொடங்க வேண்டும் என்பதற்காக நாடும் வீடும் வளர்ச்சி அடைய பெரிதும் தேவை கடின உழைப்பே என்ற அணியை துவங்கி வைத்து தன் அரிய கருத்துக்களை உங்கள் முன்னால் வழங்கி பலத்த கரவொலியோடு உங்கள் முன்னால் மேடைக்கு வர டாக்டர் ராஜமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நடுவர் அவர்களே, துவக்கத்திலே நீங்களே சொல்லிவிட்டீர்கள். இன்றைய தினம் சிங்கம், புலி, இந்த கரடி, நரிகள் இவைகள் எல்லாம் எதற்காக அடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், பணம் என்கின்ற அந்த மாமிசத்தை எப்படி தங்கள் பக்கம் அபகரித்துக் கொள்வது என்பதற்காக ஒன்றன் மீது ஒன்றாக பிடித்து பிராண்டி கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. பணம் பாதாளம் வரை பாயும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பணம் இன்றைக்கு சில வேதாளங்கள் கையில் மாட்டிக்கொண்டதால், அதுவும் கத்தை கத்தையாக கட்டுக்கட்டாக கண்டெய்னராக மாற்றிக்கொண்டதால் 2 முறை தமிழ்நாட்டிலே நடக்கப்பட வேண்டிய தேர்தலே தள்ளி போடப்பட்டிருக்கிறது. அதாயே அவங்களுடைய பணம் செய்திருக்கிறது. நோகாம நொங்கு திங்கிறவங்க அப்படிங்கிறது நீங்க பாத்திருக்கீங்களா? யாருன்னு அதை உட்காந்துருக்காங்க அந்த 3 பேருங்க, அவங்களுக்கு தான். அது பச்சை சட்டை போட்டிருக்காரு, அவர் தான் தலைவர். எப்படி உழைக்காம சாப்பிடலாங்கிறத அவர் சொல்ல வந்திருக்கிறாரு. நடுவர் அவர்களே, அப்பவே ஔவையார் படித்தாங்க, பாடுபட்டு தேடி பணத்தை சேர்த்து வைக்கும் கேடுகட்ட மாநிலரே கேளுங்கள், கூடு விட்டு இங்கு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவியால் அந்த பணம் என்று. அதுல ஔவையார் தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. பாடுபட்டால் தான் பணத்தை சேர்க்க முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, உழைத்தால் தான், பாடுபட்டால் தான் அந்த பணம் கூட நிலையாக நம்மிடத்திலே இருக்க முடியும். அடுத்ததாக இன்னொன்று, உங்களெல்லாம் பார்த்து கேட்கிறேன், நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுடைய பணத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் கட்டிலை வாங்கலாம், மெத்தையை வாங்கலாம், உங்களால் தூக்கத்தை வாங்க முடியுமா? உங்களுடைய பணத்தை வைத்துக் கொண்டு மருந்தை வாங்கலாம், மகிழ்ச்சியை வாங்க முடியுமா? உடைகளை வாங்கலாம், உறவுகளை வாங்க முடியுமா? நிலத்தை வாங்கலாம், நிம்மதியை வாங்க முடியுமா? சொத்துக்களை வாங்கலாம், சுகத்தை வாங்க முடியுமா? ஒரு காலம் அவைகளை வாங்க முடியாது. நடுவர் அவர்களே, டால்ஸ்டாய் என்கின்ற மிகப்பெரிய தத்துவ ஞானி, அவரிடத்திலே ஒருவன் போய் கடன் கேட்கிறான், ஒரு 10 ரூபாய் கடன் கொடுங்க அப்படின்னு. அவர் கேட்கிறார், உடனே உன்னுடைய கை விரலில் ஒன்றை வெட்டித்தா ஒரு 10 ரூபாய் தரேன். அது எப்படி கை விரலை வெட்டி தர முடியும்? இல்லைன்னா ஒரு கையே வெட்டி கொடு 500 ரூபாய் தரேன் அப்படிங்கிறார். என்னங்க இப்படி எல்லாம் கேட்குறீங்க? இல்ல ஒரு கண்ணை கொடு 1000 ரூபாய் தரேன் அப்படிங்கிறார். அதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாகும்? இப்படிப்பட்ட விலை மதிப்பில்லாத செல்வங்களை உன்னிடத்திலே வைத்துக் கொண்டு அடுத்தவரிடம் கடன் கேட்டுக்கொண்டு அலைகிறாயே, போய் உழைத்து சம்பாதித்து பிழைப்பை நடத்து என்று டால்ஸ்டாய் சொல்கிறார். இன்றைக்கு மிக புகழ்பெற்ற அந்த வாக்கியத்தை எல்லோருக்கும் தெரியும், எல்லோரும் நாம் அறிவோம். வெறுங்கை என்பது மூடத்தனம், 10 விரல்களும் மூலதனம் என்கின்ற கவிஞர் தாராபாரதியுடைய கவிதை இன்றைக்கு பல இடங்களிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன. கலைஞருடைய வாழ்க்கையை எடுத்துக்கலாம். கலைஞர் அழகாக சொல்றார், நெஞ்சுக்கு நீதி முதல் பாகத்தில் அருமையா சொல்றார், இந்த வாழ்க்கை என்பது ஒரு சுழலுகின்ற பந்து, அந்த பந்தை நாம் தான் உதைத்து ஆட வேண்டும். நாம் உதைத்து ஆடாவிட்டால் பிறர் நம்மளை உதைப்பார்கள் என்று எழுதுகிறார். வாழ்க்கை ஒரு போராட்டம், ஆனால் என்னுடைய வாழ்வே ஒரு போராட்டம், போராட்டமே எனக்கு வாழ்க்கையாகி இருக்கிறது என்று தலைவர் அவர்கள், கலைஞர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகிய உழைப்பினுடைய மகத்துவம் அப்படிப்பட்டது. அதே போல அப்துல் கலாம் ஒரு உதாரணம் போது நடுவர் அவர்களே, ராமேஸ்வரத்திலே சாதாரண ஒரு படகோட்டியினுடைய மகனாக பிறந்த அப்துல் கலாம் பின்னாளிலே இந்திய திருநாட்டினுடைய ஜனாதிபதியாக, குடியரசுத் தலைவராக உயர்ந்து இந்தியாவுக்கே பெருமை சேர்த்தாரே, அது அவருடைய மகத்தான உழைப்பல்லவா. ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலே வரக்கூடிய பத்திரிகை கட்டுகளை வாங்கி அவைகளை இல்லங்கள் தோறும் கடைகள் தோறும் எடுத்து விநியோகித்துக் கொண்டிருந்தாரே, அவருடைய உழைப்பால் அல்லவா அவர் பெயர் பெற்றார், சாதித்தார் என்பதை மறக்க முடியுமா? திருக்குறள் என்ன சொல்லி இருக்கிறது? தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இந்த ஒரு குறள் போதும் ஐயா. தெய்வத்தாலே முடியாது போனாலும் கூட நாம் எந்த அளவிற்கு உழைக்கிறோமோ,
நிச்சயமாக அந்த அளவிற்கு தேவையான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்கின்ற ஒன்றை திருவள்ளுவர் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் நடுவர் அவர்களே. ஒன்று, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு சரியான பதிலை நீங்க சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு நாடு போற்றக்கூடிய, ஏன் அகில உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து தமிழரும் போற்றக்கூடிய ரசிக்கத்தக்க ஒரு நடுவராக நீங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இதற்கு காரணம் உங்க அப்பா தாத்தா சேர்த்து வச்ச சொத்தா இல்ல உங்களுடைய கடின உழைப்பா? இதுக்கு பதில் சொல்லுங்க நடுவர் அவர்களே. எங்க அப்பா தாத்தா ஒரு 1000 தென்னை மரத்தை எழுதி வச்சிருந்தா நான் அங்க தேங்காய்க்கு விலை போட்டு சந்தையில உட்காந்துருப்பேன். எங்க அப்பா எங்க அம்மா என்னுடைய முன்னோர்கள் அவங்க என்னை உழைத்து படிக்க வச்சதுனாலதான் இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேனே ஒழிய அவங்க எழுதி வைக்கிறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லை, வேற என்னத்தை போய் எழுதி வைக்கிறது. இவங்களே சொல்லிட்டாங்க, நடுவர் அவர்களே சொல்லிவிட்டார்கள். அவங்களுடைய தந்தையாருடைய கடின உழைப்பு, வேர்வை சிந்தி உள்ளபடியே நிலத்திலே சிந்தக்கூடிய வேர்வை இருக்கிறீர்களே அந்த முத்துக்கள், அதுதான் உண்மையான பணத்தை நாம் சம்பாதிக்க சிந்தக்கூடிய ஒன்று என்பதை ஐயா அவர்கள் அழகாக சொல்லிவிட்டார்கள். தாஜ்மஹாலாக இருக்கட்டும், ஆக்ராவிலே எழுப்பப்பட்டிருக்கின்ற தாஜ்மஹாலாக இருக்கட்டும், தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும், கரிகாலன் கட்டி வைத்த கல்லணையாக இருக்கட்டும், நம்முடைய கலைஞர் அவர்கள் முக்கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய குமரிமனையிலே எழுப்பி இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் இன்றைக்கு வரலாற்றிலே நிலைத்து நிற்கின்றன. என்ன காரணம் என்று சொன்னால் அதனுடைய பின்னணியிலே உழைப்பு என்கின்ற ஒன்று இருக்கின்ற காரணத்தினால்தான் நிலைத்து நிற்கிறது என்பதை நான் இங்கே சொல்லி, பெரியவங்களே நடுவர்களே, வந்திருக்கக்கூடிய எழுதுரை நன்மை, மடிப்பு கலையாம உடை போடுறது பெருசு இல்ல, மதிப்பு குறையாம உழைக்கிறதா பெருசு. மதிப்பு குறையாமல் என்றைக்கு எவன் உழைத்து வாழ்கிறானோ அதுதான் உண்மையான அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு ஒன்றுதான் நாட்டையும் வீட்டையும் முன்னேற்றம் என்று சொல்லி, முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்கின்ற கவிதை வரிகளை நினைவு கூர்ந்து ஒரு அருமையான பாடல், எனக்கு பிடித்த பாடல், அதை மட்டும் பாடுகிறேன். சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, சிக்கு மங்கு செச்சப்பப்பா, சிக்கு மங்கு செச்சப்பப்பா. ஆகவே நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்குள்ளை, நரும்புவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குழைக்க காணுகின்றோம், என் வாழ்வும் பிறர் குழைக்க வேண்டும் வேண்டும் என்று சொல்லி, உழைப்பே நாட்டையும் வீட்டையும் முன்னேற்றம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, உழைப்பு தான்ட்டு ரொம்ப அற்புதமா தொடங்கிட்டாரு. அதுல என்னைய வேற கேள்வி கேட்டாரு, நீங்க இன்னைக்கு நடுவராக இருக்கிறது காரணம் உங்க தாய் தகப்பன் உங்க முன்னோர்கள் உங்களுக்கு எழுதி வச்ச சொத்தா இல்ல அவங்களுடைய உழைப்பான்னு கேட்டுவிட்டாரு. உழைக்காமல் எந்த ஒரு மனுஷனும் எந்த விதமான மகிழ்ச்சியையும் அடைய முடியாது, வாஸ்தவம் தான். அழகா பேசினார். அதனாலதான் அன்னைக்கே ஒரு பாட்டு எழுதினாங்க, சும்மா இருந்தா சோத்துக்கு நஷ்டம், சோம்பல கொடுத்தா ஏற்படும் கஷ்டம், உண்மையோடு உழைக்கணும் அண்ணே சின்னே. சும்மா இருந்தா சோத்துக்கு நஷ்டம், சோம்பலை பறிச்சா ஏற்படும் கஷ்டம், உண்மையோட உழைக்கணும்னா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அரசியலங்குமரியில, எறும்பு போல வரிசையாக எதிலும் சேர்ந்து உழைக்கணும், இடுப்பே வளையா மனிதர் எதிர்பார்த்து பொழைக்கணும், மற்றவங்களை எதிர்பார்த்து பொழைக்கணும், ஆதிமகளவை சொல்லை அலசி பார்த்தா மனசிலே நீதி என்ற நெல் விளையும் நெறிஞ்சி படந்த தரிசிலே, தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ. எறும்பு போல வரிசையாக எதிலும் சேர்ந்து உழைக்கணும், இடுப்பே வளையா மனிதர் எதிர்பார்த்து பொழைக்கணும்னார். உழைக்காதவன் பூரா மற்றவங்கள்ட்ட எதிர்பார்த்து காலில் உளுந்து கெஞ்சி கெஞ்சி தான் வாழணும். எறும்பு போல உழைப்பவன் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை அன்னை சொன்னார். அதனால உழைப்புல கள்ள உழைப்பு கிடையாது.
கருப்பு உழைப்பு கிடையாது, ஆனா பணத்துல இருக்கு கள்ளப்பணம், கருப்பு பணம். பணத்தை பதுக்கலாம், உழைப்பை பதுக்க முடியுமா? என்னுடைய உழைப்பை நான் பதுக்கி ஒரு 5 மூட்டை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனா 20 அட்டைப்பெட்டியில பணத்தை வச்சிருக்கலாம், கொண்டு வந்து வச்சிருக்கலாம். அதே மாதிரி திடீர்னு 1000 ரூபாயும் 500 ரூபாயும் செல்லாதுன்ட்டார். என்ன ஆச்சு நிலைமை? அந்த ரூபாயை இப்ப யாராவது கொடுத்தா வாங்குறானா? பழைய 1000 ரூபாயா வச்சிருந்தா போலீஸ் பிடிச்சிருப்ப அந்த ரூபாய் விற்கலாம். ஆனா போன வருஷம் என் கையில இருந்த பணம் இன்னைக்கு செல்லாத பணம் ஆயிப்போச்சு. உழைப்பு செல்லாம போனதாக சரித்திரமே கிடையாது. அதனாலதான் கள்ள நோட்டுன்னு ஒரு நோட்டை கண்டுபிடிச்சான் பாருங்க, கள்ள நோட்டு. அது எங்க இருந்துதான் ஒருத்தன் இப்படித்தான் ஒவ்வொரு பிசினஸா ஆரம்பிச்சு பார்த்துட்டு கடைசி வரைக்கும் எந்த பிசினஸ்லயும் வெற்றி அடையல. சிவகாசியில இருந்து போய் ஒரு கள்ள நோட்டு அடிக்கிற மிஷினை வாங்கிட்டு வந்து 1 மணி நேரம் அடிச்சிட்டான். நோட்டு ஃபுல்லா அடிச்சு முடிச்சிட்டான். முடிச்சு ஒரு 20-30 பெட்டியில அடிக்கிட்டு காலையில மாத்திருவோம்டா அப்படின்னு பெட்டியை திறந்து பார்க்கிறேன். விடிய விடிய 15 ரூபா நோட்டை அடிச்சிருக்கேன். ஐயோ 15 ரூபா நோட்டுன்னு ஒரு நோட்டே கிடையாது, நம்பரை மாத்தாம மற்றதெல்லாம் கரெக்டா வச்சு அடிச்சு விட்டோம்டா அப்படின்ட்டு எப்படியாவது மாத்திருவோம்டான்ட்டு ஒரு கடைக்கு போயிருக்கான். வாழைப்பழ கடை. அண்ணே வாழைப்பழம் எவ்வளோண்ணே? 1 ரூபா. அவன் 15 ரூபாய் கொடுத்துருக்கேன். வாழைப்பழக்காரன் அப்படியா வாங்கி 15 ரூபாய் கல்லால் போட்டான். ஆகா இவனை வச்சே நோட்டை பூரா பரட்டிடலாம் போல இருக்கேன்ட்டு அவன் வாங்கி போட்டு வாழைப்பழத்தையும் கொடுத்துட்டான். ஆஹா அப்படின்ட்டு கல்லால இருந்து அவன் 2 7 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்துருக்கான். இவனுக்கு முன்னாடியே மிஷினை வாங்கி 7 ரூபா நோட்டை அடிச்சிருக்கான். இன்னைக்கு இந்த 2 அணியும் இந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. 7 ரூபா நோட்டை அடிச்சது 15 ரூபா நோட்டை அடிச்சுக்கிட்டு யார்கிட்ட மாத்தலான்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 குரூப்பும் உருப்பிடுமா? நான் அதுதான் சொல்றேன். நான் பணத்தை நம்பரை மாத்திட்டா செல்லாம போயிருது. ஆனா உழைப்ப நீ நேரத்தை அதிகப்படுத்த அதனுடைய கனிகளையும் பலன்களையும் நீ பெற்றுக்கொண்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். யாரு? டாக்டர் ராஜமூர்த்தி. அதுக்கு பதில் சொல்லணும். ராஜமூர்த்திக்கு பதில் சொல்ல ராஜதுரை தூத்துக்குடியில இருந்து வர்றாரு. வாங்க. அடாடா. உங்கள் அத்தனை பேருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 1 கோடி ரூபாய் என்கிட்ட இருந்திருந்தா போன வருஷம் என் பையனை MBBS சீட்ல சேர்த்து டாக்டர் ஆக்கிருப்பேன். 1 கோடி இருந்திருந்தா. 1 கோடி இல்ல, இன்ஜினியரிங் படிக்கான். இப்போ பணத்தோடைய மதிப்பு முக்கியமா உழைக்கலையானா? உழைப்பு வேண்டான்னு நான் சொல்லலையா. அன்னைக்கே பராசக்தி படத்துல முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதிய கதைவசனம் எழுதின படத்திலே சொல்லிட்டாங்கல்ல. என்ன சொன்னாங்க பணத்தை பற்றி? தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி, குதம்பாய் காசு முன் செல்லாதடி, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவக்கோனே, முட்டா பயக்களெல்லாம் தாண்டவக்கோனே, முட்டா பயக்களெல்லாம் தாண்டவக்கோனே, காசு முதலாளி ஆக்குதட காண்டவக்கோனே, கட்டி அழும்போது தாண்டவக்கோனே, கட்டி அழும்போது தாண்டவக்கோனே, பண பொட்டி மேல கைவையடா தாண்டவக்கோனே. அவர் ஒரு கேள்வி கேட்ட பத்தியெல்லாம், மெத்தையை வாங்கலாம் தூக்கத்தை வாங்க முடியுமா? உலக மகா பிரசித்தி பெற்ற கேள்வியில இது. மெத்தையை வாங்கலாம் தூக்கத்தை வாங்க முடியுமா? இவங்களுக்கே தெரியுமா? 5 ரூபா கூட ஒரு தூக்க மாத்திரம் வாங்க 3 நாள் தூங்கலாம். சில பேர் தூக்க மாத்திரம் 5 போட்டும் தூங்காம உட்கார்ந்துருக்கான். ஐயா ஏபிஜே பற்றி சொன்னார், அப்துல் கலாமை பற்றி. அவருடைய உழைப்பை குறை சொல்லலைங்க. ஆனா உழைப்பதற்கு காரணமாக இருந்து தன்னுடைய நகையெல்லாம் அக்கா கலத்தி கையில கொடுத்தனால்தான் ஒரு சென்னைக்கு வர முடிஞ்சது. அந்த நகை இல்லைன்னா ஏபிஜே ராமேஸ்வரத்திலே இருந்திருப்பாருங்கிறது நல்லா தெரிஞ்சுக்க. அதான் சொன்னா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா, கைக்கு கை மாறும் பணமே
உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ தேடும் போது வருவதில்லை, விட்டு போகும் போது சொல்வதில்லை. நீ தேடும் போது வருவதில்லை, விட்டு போகும் போது சொல்வதில்லை. காசேதான் கடவுளப்பா, இந்த 3 பேருக்கும் அது தெரியலப்பா. நடுவர்களே, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது டாக்டர்கிட்ட கேட்க, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது எப்படி ஆளும்? எப்படி ஆளும்? இப்படித்தானே ஆளும். நாம் பெத்த பிள்ளை எப்படி அழுதான் தெரியுமா? ஏன்னா 40,000 முழுங்கிட்டு தான் வெளியே வந்திருக்கான். ஆபரேஷன். நடுவர்களே, அரசு ஆஸ்பத்திரி இருக்கு, அரசு பள்ளி இருக்கு. அரசு பள்ளியில நம்ம சேர்க்கறது இல்லை, அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போறது இல்லை. ஆனா அரசாங்க வேலை மட்டும் நமக்கு கிடைக்கணும் நினைக்கிறோமே. எதுக்குயா? எதுக்கு? 1ஆம் தேதி டான்னு சம்பளம் வந்து விழுந்துரும் அக்கௌண்ட்ல. எது? இன்னொன்னு என்ன காரணம்? பென்ஷன் ஒண்ணு இருக்கு பத்தியா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வயசான காலத்துல நம்ம பெத்த பெண்ணும் சன்னும் கைவிட்டாலும் மாசம் கிடைக்கிற பென்ஷன் வாழ வைக்கணும் தானையா கொண்டு வந்திருக்கோம். அது தெரியாம பேசுறாரு. அதனால்தான் 4 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கான். 4 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கான். கல்யாணம் பண்ணணும், வரதட்சணை கொடுக்கணுமா வேண்டாமா? பொண்ணுக்கு அம்மாட்ட, மாப்பிள்ளைக்கு அம்மா கேட்பா. முதல்ல கேள்வி என்ன கேட்பா? உங்க பிள்ளைக்கு என்ன போடுவியே? 2 கிலோ படிக்கல தூக்கி உன் தலையில போடுவோம். அப்படியா சொல்ல முடியும்? 50 பவுன் போடுவோம், 5 லட்சம் கொடுப்போம், சீர்சனத்தும் கொடுப்போம் தானே சொல்லுவோம். அதே இதுல இவா கேட்டான்னு வைங்க, பொண்ணுக்கு அம்மா கேட்பா, எங்க பிள்ளைக்கு 50 பவுன் போடுறோம், நீங்க உங்க மகனுக்கு என்ன போடுவியே? நாங்க நீங்க போட்ட 50 பவுனும் சரியா இருக்கான்னு எடை போடுவோம். எடை சரியா இருந்தா சோறு போடுவோம், இல்லைன்னா கோர்ட்ல கேஸ் போடுவோம். துட்டு வேணும். நாடு வீடு வளர்ச்சிக்கு பணம் உழைப்பு இருந்தா போதாது. உழைப்பெல்லாம் சம்பளம் சரியா கிடைக்கா? எம்ஏ எம்பில் பிஹெச்டி முடிச்சவன் 4,000 ரூபாய்க்கு மெட்ரிகுலேஷன் வேலை பார்க்கான். உழைப்பு அதிகம், உங்களுக்கு தெரியும். அதே படிப்பை படிச்சவன் அங்க 1,50,000 சம்பளம் வாங்குறான். உழைப்புல கிடைக்க உழைப்புல வேறுபாடு இருக்கு. நல்லா உழைக்கிறவன் சம்பளம் நிறைய குறைய வாங்குறான், கொஞ்சம் உழைக்கிறவன் சம்பளம் நிறைய வாங்குறான். அதை அவன் திறமைன்னு சொல்லிக்கிட்டான். நடுவர்களே, பணத்தால் 99% இதுல எல்லாவற்றையும் நிறைவேற்றலாம். அதனால்தான் உலகத்திலே வருஷம் பேப்பர்ல போடுறான்ல, டாப் 10 பணக்காரர்கள் யாருன்னு போடுறானா இல்லையா? டாப் 10 முதன்மையான பணக்காரர் யாருன்னு போட்டிருக்கான். நான் கேட்கிறேன் கேள்வி, அடுத்த கேள்வி, டாப் 10 உழைப்பாளர்கள் உள்ள நாடு எதுன்னு ஏதாவது கேள்வி கேட்டிருக்கானா? 10 உழைப்பாளர்கள், டாப் 10 உழைப்பாளர்கள் வந்திருக்கா? வராது. உழைப்புக்கு 8 மணி நேரம் அரசாங்கம் லேபர் கோர்ட் தீர்மானிச்சிருக்கு இல்லையா? 8 மணி நேரம் தான் வேலைன்னு சொல்லி. ஆனா பணம் இவ்வளவுதான் ஒருத்தன் சம்பாதிக்க வேண்டும் என்று எந்த அரசாங்கம் சொன்னதற்கா? கேளுங்க, கையை தட்டுங்க, அவர் புரியட்டு. 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சா 10% வரியை கொடுத்துட்டு மீதியை நீங்க வச்சுக்கலாம். 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சா 20% வரியை கொடுத்துட்டு நீங்க வச்சுக்கலாம் தாராளமா. 10 லட்சத்துக்கு மேல எவ்வளவு நாளும் 1000 கோடி சம்பாதிச்சாலும் 30% வரியை கொடுத்துட்டு நீங்க வச்சுக்கலாம். ஐயா, பணத்துக்கு ஒரு எல்லை கிடையாது. ஏன்னா அந்த பணம் தான் வீட்டையும் நாட்டையும் வளர்ச்சியடைய வைக்கும் என்று கேட்டுக்கொண்டு, நடுவர் அவர்களே, அப்பா அம்மா 3 எழுத்து, தாத்தா பாட்டி 3 எழுத்து, மகன் மகள் 3 எழுத்து, அண்ணி அக்கா 3 எழுத்து. என்ன முழிக்கிறிய? இதையெல்லாம் சொல்லக்கூடிய உறவு 3 எழுத்து, உறவிலே வரக்கூடிய பாசம் 3 எழுத்து, பாசத்தின் மிகுதியால் வரக்கூடிய அன்பு 3 எழுத்து, அன்பிலால் வரும் காதல் 3 எழுத்து, காதலினால் வரும் வெற்றி 3 எழுத்து, வெற்றி இல்லை தோல்வி என்றால் அதற்கு 3 எழுத்து, அந்த தோல்வியையும் வெற்றியையும் தீர்மானிக்கக்கூடிய பணம் என்பதும் 3 எழுத்து, அந்த பணத்துக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய அண்ணன் லியோனி என்பதும் 3 எழுத்து என்று கூறி கேட்டு நல்ல உலகங்களை வாழ்த்தி வணங்கி விளைவுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமையா 3 எழுத்துன்னு பின்னி எடுத்துட்டார். இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போறான். பொண்ணை பத்தி ஒருத்தர் சொல்றாரு, சார் அருமையான பொண்ணு சார், கடுமையான உழைப்பாளி சார், நாத்து நட்டுச்சுன்னா அவ்வளவு அருமையா நடும் சார், வீட்டு வேலை சமையல் அவ்வளவு அருமையா செய்யும் சார், வீட்டை கூட்டுச்சுனாக்க சுத்தமா பெருக்கும் சார், அருமையான வேலைக்கார பிள்ளை சார்.
அருமையான பிள்ளை சார். அவங்க அப்பா அதை விட கடுமையான உழைப்பாளி சார். மூட்டை தூக்குனாருன்னா ஒரு நாளைக்கு 1000 மூட்டை தூக்குவார் சார். உழைப்புல அவ்வளவு கெட்டிக்கார சார். அவங்க அம்மா அவ்வளவு அருமையான உழைப்பாளி சார். ஹார்பர்ல அந்த அம்மா கூலி வேலை செய்து சார். எவ்வளவு உழைக்கிறாங்க தெரியுமா? குடும்பம் முழுதும். அந்த பொண்ணை கட்டிக்கிறீங்களா சார் அப்படின்னா, அப்பா கிளம்பலாமா அப்படின்றேன். பூரா உழைச்சு உழைச்சு என்ன பண்றது? அடுத்த மேட்ரு. ஆனா இப்படி ஒரு பொண்ணை ஒருத்தன் இன்ட்ரோடியூஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க சார். ஒன்னும் படிப்பு ஒன்னும் அவ்வளோ இல்லை சார். 8th 9th தான் படிச்சிருக்கு. சொத்து அவங்க அப்பாவுக்கு ஒரு 60-70 ஏக்கரா தேரும் சார். தென்னை மரம் மட்டும் 10,000 மரம். 3 தியேட்டர் கட்டி வாடகைக்கு விட்டுருக்காரு. பொம்பளை பிள்ளை பேர்ல 15 கடை இருக்கு சார். அவன் இப்படியே பார்க்குறான். ஒரு பொண்ணு தான் இருக்காயா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அவன் தம்பிக்கும் சேர்த்து கட்டுறதுக்கு ஐடியா பண்றாங்க. இவ்வளவு சொத்துக்காரனை எப்படா விடுறது அப்படின்ட்டு பார்த்தா ஒரு பொண்ணு தான் இருக்கா அப்படின்னு கேட்குறான். சொத்தை அடிக்கிட்டு இருக்கப்பய காரணம் என்னன்னா, பணத்தை வச்சு தான் இன்னைக்கு ஒரு மனிதன் தன் வாழ்க்கையவே தீர்மானிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதைத்தான் சொன்னார். ரொம்ப அழகா பேசினார் பேராசிரியர் ராஜதுரை. அதுக்கு பதில் சொல்லணும். கடின உழைப்பே என்ற அணியை அலங்கரிக்க உங்கள் மனம் கவர்ந்த நாக நந்தினி மேடைக்கு வருகிறார். வாங்க உங்களுடைய கரவொலியோடு. யா பாடுபட்டா தன்னாலே வளல் இருக்குது கைமேலே, தேடி வராது முன்னாலே திரும்பி பாரடா பின்னாலேன்னு சொன்னாங்க ஐயா ஒரு கவிஞர். அதாவது உழைப்பு இருந்தாதான் கவலை இல்லாம வாழ முடியும், உழைப்பு இருந்தாதான் நல்ல தூக்கம் வரும், உழைப்பு இருந்தாதான் மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யும், உழைப்பு இருந்தாதான் வெற்றி கிடைக்கும், உழைப்பு இருந்தாதான் நாளை வரலாற்றையே படைக்க முடியும். உழைப்பு தான் இந்த உலகத்திற்கு அச்சாணியாக விளங்கி கொண்டிருக்கிறது. அத்தகைய கடின உழைப்பு தாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் முன்னேற்றிட்டு இருக்கும். ராஜதர மெத்தைய வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலன்னா இல்ல, அது உங்களை மாதிரி ஆளுகளுக்கு தான். கஷ்டப்பட்டு உழைச்சவன் ஒரு துண்டை விரிச்சு போட்டு கூட விடிய விடிய தூங்குவான். அருமையா. அவனுக்கு தூக்க மாத்திர தேவையில்லை. நல்ல உழைக்கிறவனுக்கு பாருங்க படுத்தோன்னு தூக்கம் வரும். பணம் 3 எழுத்து, அது 3 எழுத்து, இது 3 எழுத்து. உங்களுக்கு அடுத்தது வைக்க போற ஆப்பும் 3 எழுத்து தான். பணத்தை நம்பி இருக்கிற ஆளுகளுக்கு வைக்க போற ஆப்பு 3. இது எங்க மதுரைக்கார வார்த்தைமா. நீ கோயம்புத்தூர்ல இருந்து எப்படி இப்படி கொண்டு வந்தன்னு தெரியல. ஒரு தாயினுடைய உழைப்பு நல்ல குழந்தையை கொடுக்கும், ஒரு தந்தையினுடைய உழைப்பு அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்க்கும், ஒரு ஆசிரியருடைய உழைப்பு ஒரு நல்ல மாணவனை கொடுக்கும். ஆக ஒரு நாட்டினுடைய தலைவனின் உழைப்பு தான் அந்த நாட்டையே முன்னேற்றும். ஏன் இதை விட பணம் படைத்தவர்கள் தாங்க ஏன் முன்னேற்றுவாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய சிந்தனைகள் பார்க்கணுமே. இப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் மட்டும் என் கையில கிடைச்சாரு, தஞ்சாவூர் கல்வெட்டுல பாதிக்க வச்சு பக்கத்துல உட்கார சொல்லிடுவேன். என்ன தெரியுங்களா? என்ன கண்டுபிடிப்புமா? ஏன் குழந்தைங்க யூஸ் பண்ற ஸ்கூல் ப்ராஜெக்ட் தர்மாகோலியும் செல்லோ டப்பியும் எடுத்து வைகையாத்து நீரையா அடக்கிடுவாரா. உண்மையில அடுத்த நோபல் பரிசு அவருக்கு தாயா கொடுக்கணும். என் வாழ்க்கையில இப்படி ஒரு கண்டுபிடிப்பு, நானே MSc பிசிக்ஸ் படிச்சிருக்கேன், இப்படி ஒரு கண்டுபிடிப்பு யாருமே எனக்கு சொல்லல. அதாவது அவர் மட்டும் செம்பரம்பாக்கம் ஏறி அடைக்கணும்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா பரிசு எழுதுற அட்டை ஒரு 30 அட்டையை கொண்டு போய் செம்பரம்பாக்கம் ஏரியா வச்சு அடைச்சிருப்பாரு. சுனாமியை எப்படியா கண்ட்ரோல் பண்றதுன்னு கேட்டா, ஈரோட்ல இருந்து கைத்தறி சேலை ஒரு 2000 சேலையை வாங்கி கடலுக்கு பக்கத்துல கட்டி விட்டா சுனாமியாவே கண்ட்ரோல் பண்ணிடலாம்யா அப்படின்னு இருப்பாரு. என்ன கண்டுபிடிப்பியா? தமிழனுடைய அறிவு எங்க இருந்த அறிவை நான் என்னத்த சொல்ல. ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து பிறந்த குழந்தை பிறந்த மறுநொடியில் தொப்புள் கொடி அறுத்த உடனே அழுக தொடங்கிருதுங்க ஐயா. பசிக்காக அங்கேயே உழைப்பு தொடங்கிருச்சு. ஓரறிவு முதல் 6 அறிவான ஜீவன் அனைத்தும் உழைச்சாதாங்க ஐயா ஊதியம். இந்த எல்லையில நின்று என் நாட்டை காத்து கொண்டு ரத்தத்தை வேர்வையாக சிந்தி கொண்டு இருக்கிறாரே என் ராணுவ வீரன், அவன் இன்னைக்கு கடுமையா உழைக்கலன்னா நாமெல்லாம் இன்னைக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாதுங்க ஐயா. அழகா ட்ரெயின்லயோ ஃபிளைட்லயோ டிக்கெட்டை புக் பண்ணிட்டு 2 days
days 3 nights சும்மா சூப்பரா டிராவல் பண்றமே, அந்த ஓட்டுநர் சரியா ஓட்டலைன்னா நம்மளால இன்னைக்கு உயிரோடு இருக்க முடியுமா? நோய் வந்ததுக்கு அப்புறம் நம்மளை எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவரை விட நமக்கெல்லாம் நோயே வரக்கூடாது என்பதற்காக கழிவறை முதல் சாக்கடை வரை இறங்கி சுத்தம் செய்கிறானே என்னுடைய தொழிலாளி, அவனை கும்பிடணுங்கய்யா முதல்ல. அதான் அன்னைக்கே சொன்னாங்க ஒரு பாட்டு அழகா, எண்ணி பாரு கொஞ்சம் ஏர் பிடிக்கும் ஆளு, சோத்தில் நாம கைய வச்சா சேத்தில் வைப்பாங்கால, சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் பேரு, 4 நாள் லீவு போட்டா நாரி போகும் ஊரு, முடி வெட்டும் தொழில் செய்யும் தோழந்தான் இல்லையேல் நமக்கெல்லாம் ஏது அழகு, நதி நீரில் நின்று துணி துவைப்பவன் இல்லையேல் வெளுக்குமா உடை அழுக்கு, எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று வட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. ஏன் அப்படி இருக்கணுங்க உழைப்புங்கிறது. அழகா சொல்லியிருப்பாங்க, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர்ந்தால் கோல் உயரும், கோல் உயர்ந்தால் தான் ஒரு கோமகன் உயர்வான் அப்படின்னு சொல்லி, அதாவது தாய்ப்பாலை சாப்பிட்டுட்டு அடுத்த நிமிஷம் பசிங்கும் போது நமக்கெல்லாம் சோறு போட்ட வர்க்கம் அந்த உழைப்பாளர், அந்த உழவர் பெருமக்கள். ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு இருக்க கூடி நாதி இல்லாம நெடுஞ்சாலையில் நின்று போராடும் போது 41 நாள் கழிச்சுதான் அவங்க எட்டி பார்த்திருக்காங்க. யாரு? இந்த பணம் படைத்தவர்கள். என்னங்கய்யா பண்றது? ஏன் இவங்க கிட்ட எல்லாம் வேர்வைன்னு கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? துர்நாற்றம், வாசம்னு சொல்லுவாங்க. ஆனா அழைப்பில்லாமல் வருகின்ற அலைகடல் முத்து எனது உழைப்பாளியின் மாறாத சொத்துன்னு சொன்னாரே. பேசுவர்கள் எல்லாம் தலைவர்கள் கிடையாது, பேசியதை செயலிலும் காட்டி சாதிச்சு தன்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அரை நூற்றாண்டிற்கு தலைப்பு செய்தியாக மட்டும் வரலாற்றை படைத்தாரே நமது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். அவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமே கடின உழைப்பு தானங்க ஐயா. ஏன் ஒரு வெள்ளை மாளிகையினுடைய வெளிச்சத்துல ஒரு சிங்கம் கூக்குரலிட்டு பேசிட்டு இருக்கு. 48 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு 49வது நிமிஷம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அப்பா ஒரு செருப்பு தொழிலாளி, அவர் செய்த செருப்பு என் காலில் தான் இருப்பது என்பதை மறந்து விடாதீங்கன்னு சொன்னாங்க. எந்த விதமான சலனம் இல்லாமல் அவர் அழகாக சொன்னார், நன்றி, இந்நாட்டு ஜனாதிபதியான இந்த வேளையில் என் அப்பா ஒரு செருப்பு தொழிலாளி என்பதை நினைவூட்டியமைக்கு அப்படின்னு. ரெண்டாவதா சொல்றாரு, என்றோ என் அப்பா தைத்த செருப்பு இன்றும் உன் கால்களை பாதுகாத்து வருகிறனா என் அப்பா எவ்வளவு பெரிய கடின உழைப்பாளியா இருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. மூணாவதா சொன்னாரு, அதாவது இப்பொழுது கூட உங்கள் செருப்பில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டிருந்தால் என்னிடம் கொண்டு வந்து தாருங்கள், எனக்கு இந்த நாட்டை ஆளவும் தெரியும், ஒரு கடின உழைப்பாளியின் முகன் அதை தேய்க்கவும் தெரியும்னு சொல்லி கருப்பெண்ண வெளுப்பெண்ண அனைத்தும் ஒன்றே என்று சொல்லி அன்பின் வழியில அடிமைத்தனத்தை நீக்கினாரே அப்ரஹாம் லிங்கன். அவர்கிட்ட இருந்துச்சுங்க கடின உழைப்பு. தன்னுடைய சிறு வயதுல தனக்கு பிடித்தமான இசைக்கருவியை கூட தூக்க முடியாது, இருந்தாலும் பல பல தடைகளை தாண்டி உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு 2 ஆஸ்கர்களை அழகாக வாங்கி முத்தமிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னாரு ஏஆர் ரகுமான். அவர்கிட்ட இருந்துச்சுங்க கடின உழைப்பு. 16 வயசுல இருந்து சதம் சதமாக அடித்து 10வது படிக்க முடியாதுன்னு யார சொன்னாங்களோ 10வது பாடத்திட்டத்துல முதல் பாடத்துல தன் வசப்படுத்தினாரே சச்சின் டெண்டுல்கர். அவர்கிட்ட இருந்துச்சுங்க கடின உழைப்பு. தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்தவர் என்று தள்ளி வைக்கப்பட்டு உனக்கெல்லாம் படிப்பு கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் தான் பிற்காலத்துல அரசியல் சட்டத்தையே உருவாக்கி டாக்டர் அம்பேத்கர். அவர்கிட்ட இருந்துச்சுங்க கடின உழைப்பு. ஐயா, போலியோ நோயால் அட்டாக் ஆன குழந்தைய காலில் 4.5 கிலோ வெயிட்ட தாங்கிட்டு இருக்கு, இதை என்னால பார்க்க முடியலன்னு சொல்லி வெறும் 450 கிராம்ல அந்த காலை செஞ்சு கொடுத்து நான் கண்டுபிடிக்கலையே இதுதான் மிக சிறந்ததுன்னு சொல்லி மார்தட்டி சொன்னாலே நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா. அவர்கிட்ட இருந்துச்சுங்க கடின உழைப்பு. ஐயா, வெறும் சாதாரண பஸ் கண்டக்டரா இருந்தவர் தன் விரலை சுருட்டி சூப்பர் ஸ்டாராக மாறினாரு. அவர்கிட்ட இருந்துச்சு கடின உழைப்பு. மெட்ராஸ் என்ற பெயரை மாற்ற வேண்டும், தமிழனுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்னு ஒட்டுமொத்த தமிழனையும் திரட்டி தமிழ்நாடு என்ற பெயரை மாற்றிவிட்டோம். இல்லை இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களின் மூலமாக தமிழ்நாடு என்ற பெயரை பெற்றுவிட்டோம் சொன்னாரே நமது அறிஞர் அண்ணா. அவர்கிட்ட இருந்துச்சுங்க கடின உழைப்பு. அதாவது உழைப்பு தாங்க எல்லாத்துக்கும் ஆணி வேறு. அதாவது படுத்து கிடந்தால்
பகல் கூட இரவுதான், எழுந்து நட எரிமலையும் வழியெடுக்கும். உன் சுறுசுறுப்பு என்னும் நெருப்பில் சோம்பலை சாம்பலாக்கு. உலகமே உன் வசம், வாழ்வதே ஒரு முறை, வாழ்த்த வேண்டும் தலைமுறை, அதற்கு வேண்டும் என் உழைப்பாளர் பெருமக்களின் உங்கள் ஆசி உரை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நாகநந்தினி தன்னுடைய கடின உழைப்பினால் இந்த கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவரையும் அள்ளி சென்று விட்டார். அற்புதம். உழைப்புக்கு என்னைக்குமே மரியாதை இருக்கு. நாகநந்தினி பேச்சு டாப். இனி அதுக்கு பதில் சொல்லணும். கோவையிலிருந்து வந்த பேச்சாளருக்கு அதே மாவட்டத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய அருமை சகோதரி சுல்தானா பர்வீன் பணமே அப்படிங்கிற அணியை பதில் சொல்ல வருகிறார். உங்களுடைய பலத்த கரவொலியோடு வாப்பா. நடுவர் அவர்களே, இன்னைக்கு உழைப்பாளர் தினம் கொண்டாடுறோம். ஏன் இந்த உழைப்பாளர் தினம் வந்துச்சு? உழைப்பு அந்த நேரத்தை குறைங்க, சம்பளத்தை அதிகம் பண்ணுங்க. ஆக பணம் அதிகமா வேணும்னு உழைப்பாளர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணதுனாலதான் இந்த உழைப்பாளர் தினமே வந்தது. இன்னைக்கு மே தினம், உங்களுக்கெல்லாம் லீவு கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல நாம் நன்றியோடு ஒரு விஷயத்தை எண்ணி பார்க்கணும். மே தினத்திற்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை வழங்கிய தானை தலைவர் கலைஞர் அவர்களை நாம் நன்றியோடு எண்ணி பார்க்கணும். அது வெறும் விடுமுறை கொடுத்திருந்தா பரவாயில்ல, சம்பளத்துடன் கூடிய விடுமுறை, அங்கதான் பாயிண்ட். மனுஷனோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பே பணம் தான். இன்னைக்கு ஒரு மனுஷனோட மூளை நரம்பு மண்டலத்துல ஒரு முடிச்சிலையும் உட்கார்ந்து ஆணையிடக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக இன்னைக்கு பணம் மாறி போச்சு. வாழ்க்கைங்கிறதே வாழ்வதற்கு தானே. அந்த வாழ்க்கைய மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு பணம் வேணும். சுருக்கமா சொல்லட்டுமா, வாழ்க்கைங்கிறது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி. அதை டேஸ்ட் பண்ணாலும் கரையும், வேஸ்ட் பண்ணாலும் கரையுங்கிறது இவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஒருத்தன் உழைப்புன்னு எவ்வளவுதான் உழைச்சாலும் கையில இருக்கிற பணத்தை வச்சுதான் அவனால செயல்படுத்த முடியும். இன்னைக்கு படிப்பு விஷயத்தை எடுத்துக்கோங்களேன். கடினமா உழைக்கிறாங்க, இரவு பகல் பாராம படிச்சு உழைச்சு வேலைக்கு வரான். நான் என்ன சொல்றேன்னா, படிச்சவன் பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்துறான், படிக்காதவன் பணத்தை வச்சு பள்ளிக்கூடத்தையே நடத்துறானா இல்லையா? நடுவர் அவர்களே, இன்னைக்கு காலம் மாறி போச்சு. இப்பெல்லாம் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு நாட்டுல ஓடுற நதியோட பேரை கேட்டு பாருங்களேன், சொல்ல தெரியாது. இதே நகரத்துல ஓடக்கூடிய காரு பேரெல்லாம் கேட்டு பாருங்களேன், கரெக்டா சொல்லுவான். அவ்வளவு ஏன் நம்ம வீட்டு அம்மாக்கள் எல்லாம் எடுத்துக்குவாங்க. இன்னைக்கெல்லாம் எப்படி, சுவிட்சை போட்டா கிரைண்டர்ல மாவு ரெடி ஆயிருது, மிக்சியை போட்டா மசாலா ரெடி ஆயிருது, மோட்டர் போட்டா தண்ணி, ஹீட்டர் போட்டா சுடு தண்ணி. ஆக நாம் எல்லோருமே சொகுசு வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களாக நாமெல்லாம் மாறிட்டோம். இந்த வாழ்க்கையெல்லாம் அனுபவிக்கணும்னா நமக்கு பணம் தேவை. அப்படித்தானே நடுவர் அவர்களே? சரி, நீ பாட்டுக்கு பேச போக வேண்டியதான, திருப்பி பணத்தை பத்தி பேசுறப்ப மட்டும் அப்படித்தானே நடுவர் அவர்களே? மனுஷனோட வாழ்க்கை எப்ப தெரியுமா மகத்துவம் பெறுது? தன்னோட உழைப்பை தாண்டி நேரத்தை சரியா பயன்படுத்தி அறிவை கொண்டு ஆற்றலை கொண்டு விவேகத்தோட வேகமா யாரு பணம் சம்பாதிக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறான். அவனோட வாழ்க்கை தானே நடுவர் அவர்களே மகத்துவம் பெறுது. நடுவர் அவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. திருடன்னா யாரு? இதுவரைக்கும் நீ கேட்ட கேள்வியிலே ரொம்ப மோசமான கேள்வி இதுதான். திருடன்னா வேற ஒண்ணும் இல்லை, நமக்கு சம்பந்தமில்லாத ஒரு சொத்தை நோகாம அனுபவிக்கணும்னு எவன் வர்றானோ அவன் தான் திருடன். இன்னைக்கெல்லாம் எப்படி தெரியுமா? இன்னைக்கெல்லாம் திருடுறவன் திருடன் இல்ல. எப்படி திருடுறவன் திருடன் இல்ல, இன்னைக்கெல்லாம் மாட்டிக்கிறவன் தான் திருடன். நடுவர் அவர்களே, நீங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓயாம உழைக்கிறீங்க, வேர்க்க விறுவிறுக்க உழைக்கிறீங்க. உங்களால பிரேக்கிங் நியூஸ்ல வர முடியுமா? ஒன்னும் இல்ல. பல கோடி இன்னாருக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேங்கிற லிஸ்ட் கையில மாட்டுட்டும் எல்லா பிரேக்கிங் நியூஸ்லயும் அவங்க தான் வருவாங்க. ஃபேமஸ் ஆயிரலாம் நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு உலக பணக்காரரா இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானியை தெரிஞ்ச நமக்கு
அனில் அம்பானியை தெரிஞ்ச நமக்காக 3 வேளை சோறு போடக்கூடிய, உழைத்து சோறு போடக்கூடிய விவசாயி ஐயா கனுவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோமே. உயிரை விட பெரியது மானம். இன்னைக்கு அந்த மானத்தையே துறந்து டெல்லியில 41 நாள் விவசாயிகள் எதுக்காக போராட்டம் பண்ணாங்க? கடனை தள்ளுபடி பண்ணுங்க, பண தேவை. இன்னைக்கு விவசாயம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் பணம் தேவையா இருக்கு. இன்னைக்கு நாட்டுல எத்தனை பிரச்சனை இருக்கு. விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம தவிக்கிறாங்க. நாட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்கு. ஆனா என்ன நடக்குது? இத பத்தியெல்லாம் கவலைப்படாம ஹிந்திய கொண்டு வந்து தமிழ்நாட்டுல திணிக்கிறாங்களாம். மறந்துட்டீங்களா? 1938 ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோலை நாடு இதுவளவே என்று போர்க்கொடி தூக்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் மண், அவரை தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்களினுடைய உழைப்பை மட்டுமல்ல போராட்ட குணத்தையும் பெற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார். செஞ்சுரி அடிக்க போகக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே இருக்கிற வரை ஹிந்திக்கு தமிழகத்திலே இடம் கிடையாது. இங்க வந்திருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, முதல்ல அந்த கடன் அடைக்கணும். அதுக்கப்புறம் 2 கோடி ரூபாய்க்கு நல்ல பிரம்மாண்டமா வீட்டை கட்டுவேன், இதெல்லாம் கட்டி முடிச்சு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு எல்லாத்துக்கும் பார்ட்டி கொடுப்பேன், 1 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்குவேன், 1 கோடி ரூபாய்க்கு நகை வாங்குவேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா தெரியாதும்பாங்க. ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு கனவு வாங்குறதுல கூட கஞ்சத்தனம். இன்னைக்கு நாட்டுல இவன்னா பெரிய ஆளுடா அப்படின்னு யாரெல்லாம் பார்த்து நாம் பெருமூச்சு விடுகிறோமோ அவங்க எல்லாம் யாரு தெரியுமா? சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தங்களுடைய கனவுகளை சுருக்கி கொள்ளாதவர்கள். 10க்கு 10 ரூம்ல இருந்தாலும் பங்களா மனசுக்காரங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, ஆனா ராஜா மாதிரி யோசிப்பாங்க. எப்படி உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யறோமோ அது போல மனசு ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா பணக்கார தன்மையோட இருக்கணும். நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது தனி நபரினுடைய வருமானத்தை அளவுகோலா வச்சுதான் தீர்மானிக்கிறாங்க. ஆக தனி நபரும் அந்த குடும்பமும் தன்னிறைவடையாத வரை இந்த தேசம் ஏழ்மையினுடைய அடையாளம் தான். ஆக இன்னைக்கு நமக்கு தேவை பணம் தான். நான் இன்னும் கேட்கிறேன், கடின உழைப்புனால கார் வாங்கினேன், கடின உழைப்புனால வீடு வாங்கினேன், பங்களா வாங்கினேன்னு சொல்றீங்களே, ஆக்சுவலா நீங்க எல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்க. அந்த கடனை திருப்பி கட்டணும்னா காசு தானே வேணும். நடுவர் அவர்களே, ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்குறதும் பணம் தான், கெட்ட விஷயத்தை அழிக்க கூடியதும் பணம் தான். ஆனா ஒரு விஷயத்த நம்ம ஆளுங்க நிரூபிச்சு காமிச்சாங்க. பணம் கொடுத்தா கூவாத்தூர் விடுதி என்ன, கூவம் ஆத்துல கூட இறங்கி நிப்போம். இயற்கை நியதி என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? உதிர்ந்த இலை அது ஒருபோதும் ஒட்டாது, இது இயற்கை நியதி. இவ்வளவு நேரம் இந்த அரங்கத்தை அலங்கரித்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் கிட்ட நீங்களே கேட்டு பாருங்க. நீங்கெல்லாம் சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோட வாழ ஆசைப்படுறீங்களா? பணங்காசோட நல்ல அந்தஸ்தா வாழ ஆசைப்படுறீங்களா? இல்ல செக்கு இழுக்கக்கூடிய மாடு மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துல வாழ்க்கை முழுக்க உழைச்சுக்கிட்டே இருக்க ஆசைப்படுறீங்களான்னு நீங்களே கேளுங்க நடுவர் அவர்களே. இன்றைய சூழ்நிலைப்படி உழைப்பை தாண்டி ஒருவனுடைய அறிவை கொண்டு, ஆற்றலை கொண்டு, சிந்தனையை கொண்டு வேகமாக சம்பாதிக்கக்கூடிய அந்த நிறைந்த பணம் தான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவை என்று நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு. பணம் தான் சொல்லி ரொம்ப அற்புதமா டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள பார்த்து கேட்டாங்க, சொகுசா வாழணும்னு ஆசைப்படுவீங்களா, இல்லை மாடு மாதிரி உழைக்கணும்னு ஆசைப்படுவீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இன்னும் 2 பேர் வேற பேச வேண்டியிருக்கு, அருமையாக பேசுறதுக்காக உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பணத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. பணம் எப்படி ஒரு மனுஷனை மாற்றும்னு மாற்றி மாற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கியா ஐயா? வெளியில் போனால் உன்னைய காரி மூஞ்சியில் துப்ப மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு ஆள் சொல்றான், துப்புனதை தொடச்சிட்டு போயிட வேண்டியதான். பணம் எவ்வளவு பெரிய வேலை பார்க்குது பாரியா. ஒரு பிச்சை எடுக்கிறவனை கூட சீப் போடான்னா அந்த வீட்டுக்கு பிச்சை எடுக்க வரமாட்டான். பிச்சை எடுத்து பொழைக்கிறவனை கூட சீப் போடான்னா அவன் பிச்சை எடுக்க வரமாட்டான். துப்புன எச்சியை தொடச்சிட்டு போவேன்னு சொல்ற அளவிற்கு
தமிழன் மானத்தை இன்னைக்கு உதிர்த்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் பணம் இன்னைக்கு எவ்வளவு தூரத்துல போய் பாஞ்சிருக்கு பாருங்க. அதுதான் பணத்தினுடைய சக்தி. அழகா பேசினாங்க. இதுக்கு பதில் சொல்லணும். கடின உழைப்பே என்ற அணியை நிறைவு செய்ய கடலூர் தணிகவேல். அற்புதமான ஒரு தலைப்பு, அற்புதமான ஒரு நடுவர். தூத்துக்குடியிலிருந்து வந்த நடன சிகாமணி எதிரணி தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம். அவங்க அக்கா கொடுத்த நகையில தான் அவர் இந்தியாவுக்கே ஜனாதிபதி ஆனார். நடுவர் அவர்களே, அவரை பார்த்து நான் கேட்கிறேன், இன்றளவும் தன் சகோதரனுக்காக தன் நகையை கழட்டி கொடுக்க எத்தனையோ சகோதரிகள் தயாராயிருக்கிறார்கள். எத்தனை சகோதரர்கள் அப்துல் கலாமாய் மாறி இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. யார்கிட்ட கடின உழைப்பு இருந்ததோ அவர் தாங்க ஜனாதிபதி ஆனாரு. அதுக்கப்புறம் பாருங்க, மெத்த வாங்கினமே, தூக்கத்தை வாங்கினீங்களா? நாங்களும் அதைத்தான் சொல்றோம். அண்ணாமலைன்னு ஒரு படம், அவர் பாட்டுக்கு உழைப்பாளியா இருப்பாரு, பால் கறந்து வித்துக்கிட்டு இருப்பாரு, நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாரு. அவர் என்னைக்கு பணத்தோட வாழ்றாரோ அன்னைக்கு அவரோட நிம்மதி, தூக்கம் எல்லாமே போச்சு. எவ்வளவு அழகா சொல்லி இருந்தாங்க. கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்தால் கண்ணில் தூக்கம் சொக்குமே, அது அந்த காலமே. மெத்தை விரித்து சுத்த பன்னீர் தெளித்து கண்ணில் தூக்கம் இல்லையே, அது இந்த காலம். நீங்க பச்சை சட்டையை போட்டு வரும்போதே நினைச்சேன் பச்சை பச்சையா போய் தான் சொல்லுவீங்கன்னு. படிச்சவன் வெறும் பாடம் தான் நடத்துறான், பணம் வச்சிருக்கிறவன் தான் கல்வி நிறுவனங்களே நடத்தான். ஆமா, ஒத்துக்கிறோம். நாளைக்கே ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது எங்க மோடிஜி ஒரு சட்டத்தை போட்டு பணம் எல்லாம் செல்லாது நின்னுட்டா, உங்க பண வள்ளல்கள் எல்லாம் தலையில துண்ட போட்டு போயிடணும். ஆனால் படித்த ஆசிரியர்கள், ஒரு நாட்டின் எழுச்சிமிகு சமுதாயத்தை 4 சுவற்றுக்குள் உருவாக்குகின்ற ஆசிரியர்கள், வழிகாட்டிகளாய் இல்லாமல் வாழ்க்கை காட்டியாய் திகழ்கின்ற ஆசிரியர்கள், அவர்கள் உழைப்பை எவனாலும் சுரண்டவும் முடியாது, அது என்னைக்குமே செல்லாமலும் போகாது. நடுவர்களே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். என் அன்பு சகோதரி வந்து சொல்லிட்டு போனாங்க, நந்தினி. அதே தான் நாங்களும் சொல்றோம். பணம் வச்சிருக்கோம், முதல்ல ஒழுங்கா சிந்திக்கவே மாட்டாங்க. வைகை அணையை தெர்மாகோல் போட்டு மூடணும்னு நினைச்ச இவங்க நாளைக்கே சென்னையில இருக்கிற மெரினா பீச்சை தார்பாய் போட்டு மூட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் நடுவர் அவர்களே? ரொம்ப வெயிலா இருக்கு, ஃபுல்லா தமிழ்நாடு முழுவதும் பந்தலை போட்டு விட்டுருவோம்யா அப்படின்ட்டு அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வாங்க போல இருக்கு. அடுத்து நீங்க எந்த மாநிலத்துல போனாலும் பணத்தை பத்தி பெருமையா பேசலாம்யா. உழைப்பாளர் சிலை வச்சிருக்கிற சென்னையில வந்து பணம் பணம் பேசுறீங்களே, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எங்க ஊர்ல ஒரு கீரை விற்கிற பாட்டி இருந்துச்சுங்க. வெயில் காலம், அது பாட்டுக்கு வெயில்ல வதங்கி போய் உட்காந்து கீரையை வித்துட்டு இருந்துச்சு. நான் அந்த பாட்டி கிட்ட கேட்டேன், ஏன் இந்த முதியோர் ஊக்கத்தொகை எல்லாம் கொடுக்குறாங்களே அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்லயே உட்கார்ந்து இருக்கலாம்ல நீன்னு? டேய், சாகர வழக்கும் உழைச்சி சாப்பிடணும்டா, அந்த காசு தான்டா உடம்புல ஒட்டும் அப்படின்னு. இன்னைக்கு பாருங்க, இந்த நாட்டுல யாராவது ஒழுங்கா சிந்திக்கிறானா? பணம் வச்சிருக்கவே சாகர விவசாயிய காப்பாத்துங்கடான்னா சத்ரபதி சிவாஜிக்கு 3600 கோடியில செலவைக்கிறான். சிவாஜி அழகா கமலஹாசனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பாரு. கமலஹாசன் அவர்கள் சொல்லுவார், இதெல்லாம் மாறதுக்குள்ள நான் செத்துருவோம் போல இருக்கு. செத்துப்போ, நான் இருப்பனா? நான் விதை விதைச்சேன், இன்னைக்கு நீ பழம் சாப்பிடுற, நாளைக்கு உன் மகன் பழம் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் அவன் மகன் சாப்பிடுவான். ஆனா விதை நான் போட்டது. விதை என்பது உழைப்பு, பலனை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு பேசிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு திட்டத்தை பணம் வச்சிருக்கிற இந்த நாட்டுல ஒழுங்கா போடுறாங்களா? சகோதரி வந்து சொன்னாங்க, இந்தியா ஏழை நாடு. இந்தியா ஏழை நாடுலாம் கிடையாது, இந்தியா ஏழைகளாய் காட்டப்படும் நாடு. ஏன்னா ஒருத்தவங்கிட்டே பணம் நிறைய இருக்கு, அதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்க, போடுற திட்டம் எப்படிங்க இருக்கு? வெயில் காலம் வந்து விட்டது, ஏசி கோச் 2 எக்ஸ்ட்ரா விடணும், அப்பதான் மக்கள்லாம் சுகமா பயணிக்க முடியும்ன்றான். ஏண்டா, ஏசி கோச்ல போறவனுக்கே நீங்க திட்டத்தை போட்டுட்டு இருந்தா, அன்ரிசர்வ்ட் கோச்ல நசுங்கி செத்துட்டு போயிட்டு இருக்கானே அந்த ஏழைகளுக்கு எப்ப நீங்க திட்டத்தை போடுவீங்க? பேச்சா பேசுறீங்க. அதுவும் எதிரணி தலைவர் டாப் 10 பணக்காரர்கள் என்று திட்டத்தை வகுக்கிறார்கள். எங்கேயாவது டாப் 10 உழைப்பாளிகளை காமிக்கிறாங்களா? அண்ணே, டாப் 10 உழைப்பாளிகளா அவன் இருந்ததுனாலதான் டாப் 10 பணக்காரனாவே அவன் மாறினான். பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்குங்க, பணம் பாதாள வரைக்கும் பாயும். ஆனால் நேர்மையா இருக்க, நேர்மையாய் உழைக்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ணும், கடினமா உழைக்கணும், அவ்வளவுதான். எத்தனையோ படங்கள்ல எத்தனையோ உதாரணங்களை காட்டியிருக்காங்க இது வரைக்கும். ஆனா நடுவர் அவர்களே, பேராண்மை அப்படிங்கிற ஒரு படம், அதில் வரக்கூடிய கதாநாயகன் தன்னுடைய மாணவிகளுக்கு பாடம் நடத்திட்டு இருப்பான். அந்த மாணவிகள் எல்லாம் உட்கார்ந்து அவனை கவனிச்சிட்டு இருப்பாங்க. அவன் அழகா சொல்லுவான்,
ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு பண்டத்தை கொடுத்து இன்னொரு பண்டத்தை வாங்கினாங்க. பண்ட மாற்று முறை இருந்தது, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பணம்னு ஒண்ணு வந்தது. பணத்தை கொடுத்து பொருளை வாங்கினான், பொருளை கொடுத்து அதே அளவுக்கு பணத்தை வாங்கினான். அப்பவும் பிரச்சனையே வரல. என்னைக்கு பணத்தை கொடுத்து அதிகப்படியான பொருளை வாங்கி ஒருத்தனையே தேக்கி வச்சுக்கிட்டு டிமாண்ட உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த டிமாண்ட வச்சு அதிகமான பணத்தை ஒரே இடத்துல தேக்கி வச்சானோ அன்னைக்கு வந்துச்சுடா இந்த நாட்டுல பிரச்சனைன்னா. கடின உழைப்பு உழைக்கிறீங்களே, எங்க போச்சு உங்க பணம் எல்லாம் கேட்டீங்களே, உங்ககிட்ட தான் இருக்குது, வேற யாருகிட்டயும் இல்ல. யோசிச்சு பாருங்க. அதுல இருந்து அன்பு சகோதரி மாதிரியே ஒரு மாணவி எழுந்திருச்சு ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னுடைய தந்தை மிகப்பெரிய தொழிலதிபர், அவர் மட்டும் மூலதனம் போடலன்னா உங்க உழைப்பாளிகளுக்கெல்லாம் ஏதியா காசு அப்படின்னு அந்த ஆசிரியர் பார்த்து கேட்கும் போது அவ அழகா சொல்லுவான், இந்த மேடை உழைப்பினால் உருவாக்கப்பட்டது, என் கையில இருக்கிற சாக் பீஸ் உழைப்பினால் உருவாக்கப்பட்டது. இந்த மேடையிலிருந்து உழைப்ப கழிச்சிட்டீங்கன்னா வெறும் மரம் தான் மிஞ்சும், இந்த சாப்பீஸ்ல இருந்து உழைப்ப கழிச்சிட்டீங்கன்னா வெறும் சுண்ணாம்பு கட்டி தான் மிஞ்சும், இந்த கட்டிடத்திலிருந்து உழைப்பை கழித்து விட்டால் வெறும் செங்கல்லும் சிமெண்ட் தான் மிஞ்சும், அந்த செங்கல்ல இருந்து கூட உழைப்ப கழிச்சிட்டீங்கன்னா வெறும் களிமண் தான்டா மிஞ்சும். இந்த உலகம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய தேவை கடின உழைப்பு தான். அவ்வளவு அழகா சொன்னா நடுவர் அவர்களே. நானும் நிறைவா சொல்றேன், நிறைந்த பணம் இருந்தால் இலையை கூட விலை பேசலாம், கடின உழைப்பு இருந்தால் தான் உதயசூரியனாய் ஜொலிக்க முடியும். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நிறைய பேர் இன்னைக்கு தெருவில் பேசிக்கிறத பார்த்திருப்பான். ஐயா ஏகப்பட்ட காசு சம்பாரிச்சிட்டாயா, 4 தலைமுறைக்கு உக்காந்தே சாப்பிடலாம, உக்காந்துக்கிட்டே எப்படியா திங்க முடியும்? நான் மனுஷனா? அப்படி உட்காந்து சாப்பிடணும்னு முடிவெடுத்த ஆளுங்க எங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். உழைக்காமல் உட்காந்தே சாப்பிடணும்னு முடிவெடுத்தா அப்ப நம்ம முன்னோர்கள் சம்பாரிச்ச காசை வச்சுக்கிட்டு வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறதா? உழைப்பு ஒரு மனுஷனுக்கு தேவை இல்லையா? அருமையா பேசினார். இனி பாவம் 6வது பேச்சாளர் பணமே அப்படின்னு முடிக்க போறாரு. உங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மதுரை சங்கர் பணமே அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய வருகிறார். வாப்பா. மே தினம் உழைப்பாளர்கள் தினம். உழைப்பையும் உழைப்பாளர்களையும் மதிக்காதவர்கள் நாங்கள் கிடையாது. அதனால்தான் பிரசவ வார்டுக்கு கூட லேபர் வார்டுன்னு பேர் வச்சு உழைப்பையும் தாய்மையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம். அப்பேற்பட்ட உழைப்பாளர்களுக்கு எங்களுடைய உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை சொல்லி, உண்மையிலே ஒரு அருமையான தலைப்பு. நடுவர் அவர்களே, பல்லு வளர்க்கணும்னா பேஸ்ட் வேணும், குளிக்கணும்னா சோப்பு வேணும், சாப்பிடணும்னா இலை வேணும். இன்னைக்கு நிலைமைக்கு இலை வேணும்னாலும் பணம் வேணும். எல்லாத்துக்குமே பணம் வேணும்யா, நீ வேற. அட இது கூட பரவாயில்ல, இன்னைக்கு நிலைமைக்கு பன்னீரே வேணும்னாலும் பணம் வேணும். அட வெயில் காலமா இருக்கு, பன்னீர் சோடா வாங்கணும்னா கூட பணம் வேணும்னு நான் சொன்னேன். வேற எங்கேயாவது போயிடாதீங்க. பெங்களூர்ல இப்படித்தான் ஒருத்தட்ட போய் கேட்டிருக்காங்க, பன்னீர் பட்டர் மசாலா கொண்டு வரட்டுங்களா? வேணாம், விஷத்தையாவது கொடு, அந்த மசாலாவை என்கிட்ட கொண்டு வராதன்ட்டாங்க. பணம் இருந்தாதான் நடுவர்களை இன்னைக்கு வாழ்க்கையை நடத்த முடியும். துட்டு லேது ஒகட்டு லேது. பணம் இல்லைன்னா இன்னைக்கு நாட்டுல எதுவுமே நடக்காது. இதுல டாக்டர் வந்தாரு, உழைக்கிறவங்க கூட தானே கடவுள் இருப்பார், உழைக்கிறவங்க கூட தானே கடவுள் இருப்பார்னாரு. தயவு செஞ்சு டாக்டர் கிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், கேட்டுக்கங்க. பணம் தான் ஒருத்தனுடைய பண்பையும் குணநலனையும் நிர்ணயிக்கும். அவன் நல்லவனா கெட்டவனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனாங்கிறத பணம் தான் நிர்ணயிக்கும். ஒருத்தன் கோடி கோடியா கொண்டு போய் கோயில்ல கொட்டினான்னு வச்சுக்கோங்க, அவன் நல்ல பக்தன். அதே கோடிகளை கொண்டு போய் இயலாதவர்களுக்கு கொட்டினான்னு வச்சுக்கோங்க, அந்த ஆண்டவனே அவனுக்கு பக்தன் என்று சொன்னால் பணம் தான் ஒருவனை நிர்ணயிக்கும் இந்த சமூகத்துல. இல்ல என்ன பேசிப்பாரு இந்த டாக்டர் வந்து பணம் வேணான்றாரு. சரி, எனக்கு ஒரு நாள் சந்தேகம், ஒரு உண்மையிலே இவர் கிளினிக்ல பணம் வாங்காம இருக்கிறாரா இல்லையான்னு செக் பண்ணுவோமேன்னு ஒரு நாள் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனா எல்லா குழந்தைகள் நல மருத்துவர்ல ரொம்ப ஜாலியா குழந்தைகள்கிட்ட பேசிக்கிட்டே ஊசி போட்டுட்டு எல்லாத்தையும் அனுப்பியிருந்தாரு. பணம் வாங்கவே இல்லை. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பரவாயில்ல டாக்டர் பணம் வாங்கலைன்னு. வெளியில வரும்போதுதான் தெரிஞ்சு வாசல்ல ஒரு நர்சம்மா எல்லாத்தையும் புடுங்கி உள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இல்ல நான் அவர் பணம் வாங்குறது தவறுன்னு சொல்ல, அவருடைய உழைப்புக்கு ஊதியம் நிச்சயம் தேவை, அதை நான் வேணான்னு சொல்லல. ஆனா கட்டுக்கட்டா பணத்தை வச்சு நீங்க என்னையா பண்ண போறீங்க எங்களை கேட்கிறாரு. இல்ல நான் கேட்கிறேன், அதே கட்டுக்கட்டா பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் பண்ண தெரியல, என் அக்கௌண்ட் நம்பரை தர்றேன், தயவு செஞ்சு எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணிருங்க. இல்ல என்ன பணம் இருந்தா தானே இன்னைக்கு நாட்டுல வாழ்க்கை நடத்த முடியும்.
உழைப்புக்கு எது மரியாதை? உங்க உழைப்பு, ஆடுறோம் ஓடுறோம் உழைக்கிற எல்லாரும் உழைக்கிறீங்க. எதுக்கு உழைக்கிறீங்க? காசுக்கும் பணத்துக்கும் தானே உழைக்கிறீங்க. உங்க உழைப்புக்கு எப்ப தெரியுமா மரியாதை கிடைக்குது? டேய் இவன் நல்லா உழைக்கிறான்டா, இவனுக்கு இந்த வருஷம் போடுறா இன்கிரிமெண்ட்ங்கிறான் பாருங்க, அந்த இன்கிரிமெண்ட் தான் உங்க உழைப்புக்கு மரியாதையும் அங்கீகாரத்தையும் வாங்கி கொடுக்குது. பணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. நடுவில் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சந்தேகம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அதான் சந்தேகம், இந்த இரு அணியும் ஒன்னா சேருமா? இரு அணியும் ஒன்னா சேருமான்னு என்கிட்ட கேட்டா, மொத அணி திருடர்கள், ரெண்டாவது அணியும் திருடர்களா இருந்தா ரெண்டும் சேர்ந்து திருடிக்கிட்டு தான் இருக்கேன். மொத அணி கொள்ளைக்காரர்கள், ரெண்டாவது அணியும் கொள்ளைக்காரர்கள்னா ரெண்டும் சேர்ந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். மொத அணி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கு, ரெண்டாவது அணி பொய் சொல்லிக்கிட்டு இருந்தா ரெண்டும் சேர்ந்து பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப நீ எந்த அணியை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. நடுவில் நான் பட்டிமன்றத்தில் இந்த ரெண்டு அணியும் ஒன்னா சேருமான்னு கேட்டேன். அது என்னைக்கு வேணாலும் சேர்ந்துக்க. நாளைக்கு வேற தலைப்புல அப்படியே மாத்த சொன்னாலும் நீங்க மாறிக்கிறீங்க. இன்னைக்கு அந்த எதிரணியில இருந்து பேசும்போது எல்லாரும் சொன்னாங்க, பாகிஸ்தான்காரன் மதிக்கிறானா பங்களாதேஷ்காரன் மதிக்கிறானா. எம்மா பாகிஸ்தான்காரன் மதிக்கிறானா பங்களாதேஷ்காரன் மதிக்கிறானாங்கிறது இங்க பிரச்சனை கிடையாது. காசு இல்லைன்னா முதல்ல உன்னை பக்கத்து வீட்டுக்காரன் மதிப்பானா யோசிச்சு பாரு. பொண்ணு கொடுத்தவன் எடுத்தவன் அங்காளி பங்காளி மாமன் மச்சான் கூட சின்ன பிள்ளையில இருந்து பழகினவன் அத்தனை பேரு பக்கத்து விட்டு பொண்ணு வரைக்கும் காசு இருந்தாதானே நடுவர் அவர்களை இன்னைக்கு மதிப்பே கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க. பணம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? அழகா சொன்னா ஒரு கவிஞ, பணம் உன்னிடத்தில் இருந்தால் வழிபோக்கன் கூட உனக்கு சொந்தக்காரன், பணம் உன்னிடத்தில் இல்லை என்று சொல்லால் உன் சொந்தக்காரன் கூட உனக்கு வழிபோக்கனாக மாறி விடுவான் என்று ஒரு கவிஞன் அழகாக பதிவு செய்தான். இன்னைக்கு பணம் இல்லைன்னு சொன்னா யாருக்குமே மரியாதை கிடையாது. பணத்தினுடைய அருமை யாருக்கு தெரியுமா தெரியும்? பாக்கெட்ல இருந்த கடைசி 10 ரூபாயை எடுத்து திருவிழால தம் பிள்ளைக்கு பஞ்சு முட்டாயை வாங்கி கொடுத்துட்டு அந்த பிள்ளை அந்த பஞ்சு முட்டாய் கவரை உடைக்கும் போது பஞ்சு முட்டாய் மண்ணில் விழுந்துரும் பாருங்க. அதன் பிறகு தாம் பிள்ளைக்கு வாங்கி தர பாக்கெட்ல பணம் இல்லையே நினைக்கிற தகப்பனிடம் போய் கேட்டு பாருங்கள், பணத்தினுடைய அருமை என்ன என்பதை அவன் உங்களுக்கு சொல்லி தருவான். பணம்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது நண்பர்களே. இன்னைக்கு இந்த நாட்டில் இன்டர்நெட் பயன்படுத்தின பேர் எவ்வளவோ பேர் இருந்தோம். ஒரு ஜிபி 250 ரூபா 350 ரூபா 400 ரூபாய்க்கு வித்தாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆள் முடிவு பண்ணா இன்டர்நெட்டை பூரா இலவசமா குடுறான்னா. இந்த நாட்டில் 1 கோடி பேர் இன்டர்நெட் பயன்படுத்திக்கிட்டு இருந்தான்னா இன்னைக்கு 10 கோடி பேருக்கு மேல இன்டர்நெட் பயன்படுத்துறான். ஆக இந்த நாட்டினுடைய இன்டர்நெட் வளர்ச்சியை ஒருத்தன் தீர்மானிக்கிறான். யார் தெரியுமா தீர்மானிச்சது? இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பணக்காரன் தான் இந்த நாட்டினுடைய இன்டர்நெட் வளர்ச்சியை தீர்மானிச்சான். ஆக பணம் இருக்கவன் தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்க முடியும். சகோதரி சொன்னாங்க இந்தியாவையும் அமெரிக்காவையும் ஒப்பிட்டு. உண்மையிலே ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது, நேரத்தை பார்க்காமல் உழைக்கிறவர்கள் அதிகமாக வாழுகிற நாடு இந்தியா என்கிற ஒரு ஆய்வறிக்கையை ஒரு ஆங்கில பத்திரிகை வெளியிட்டு இருக்கிறது. நேரத்தை பார்த்து உழைக்கிறவர்கள், உழைப்பிலே கொஞ்சம் மந்தமானவர்கள் இருக்கிற நாடுகளுடைய பட்டியலில் அமெரிக்கர்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு தான் மற்ற நாட்டினுடைய பொருளாதாரத்தையே நிர்ணயிக்குது. காரணம் என்ன? அவங்கிட்ட டப்பு இருக்கு, நம்ம கிட்ட அது இல்லை. நான் ஒன்னே கேட்கிறேன், இந்த மனிதர்களை படைத்தது எல்லாம் பிரம்மா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் அதுல இருந்து முரண்படுகிறேன் நடுவர் அவர்களே. மனிதனை படைத்தது வேண்டுமென்றாலும் பிரம்மனாக இருக்கலாம், ஆனால் படைத்த மனிதனுக்கு உணவை படைக்கிறானே அந்த விவசாயி தான் இந்த நாட்டினுடைய பிரம்மா. அவனை மாதிரி ஒரு உழைப்பாளி இந்த நாட்டில் வேற யாராவது ஒருத்தரை நீங்க சொல்ல முடியுமா? காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு நைட்டு இரவு முழுக்க வயக்காட்டில் 12 மணி 11 மணி வரைக்கும் உழைச்சு ஓடா தேஞ்சு படுத்து தூங்குறானே அந்த விவசாயி கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சது வெறும் கோமணம் தான் சார். ஆனா இன்னைக்கு அந்த கோமணத்தை கூட உருவிட்டாங்க நிக்கிறானே, என்னுடைய வாழ்வாதாரமே போச்சுன்னு சொல்லி. தயவு செய்து நான் ஒண்ணு சொல்றேன், அந்த கோமணத்தினுடைய வழி பல கோட்டு போட்ட மனிதர்களுக்கு தெரிவதில்லை சார், தெரிவதில்லை. நிச்சயம் ஒரு நாள் இந்த தமிழகத்திலே நிச்சயம் ஒரு விடியல் பிறக்கும். அந்த விடியல் பிறக்கிற பொழுது அனைவருக்கும் வாழ்க்கை பிறக்கும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாடும் வீடும் வளர்ச்சி அடைய பெரிதும் தேவை கடின உழைப்பா நிறைந்த பணமா? முடிவு சொல்லணும். அருமையா பேசினாங்க பணம் இருக்க பக்கம். கண்ணதாசன் அருமையா ஒரு பாட்டு படிச்சார். புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. அதுல ஒரு வரி வரும்,
பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணமில்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை அப்படின்னார். ஒரு பெரிய பணக்காரரை தேடி வர்றான் சொந்தக்காரன் பூரா. அவர் நமக்கு நெருங்கின சொந்தம்ங்க அப்படின்னா. எப்பட்றா அப்படின்னா, எங்க பெரிய மாமியாரோட நாத்தனாவோட அக்கா மகளை என் கொழுந்தியாரோட சொந்த அண்ணன் மகளோட பெரியப்பா மகளோட அண்ணன் மகளுக்கு என் தம்பி மகளை பொண்ணு கொடுத்துருக்குன்னா. அவன் கேட்டவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. உனக்கு என்னதான்டா வேணும் அப்படின்னு. அதைத்தான் 15 வருஷமா நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன வேணும்னு கண்டுபிடிக்க முடியல. அவர் அவ்வளோ பெரிய வசதியா இருக்காருன்னு. ஆனா வசதியா இருக்கவரை இவ்வளவு சொந்தம் போட்டு வர்றவன் எதிர்த்தாப்புல ஒரு பெரியவர் வர்றாரு. உன்னைய நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா. நான் தான்டா உங்க அப்பா. அப்படியா? சொல்லவே இல்லை. ஏயா சட்டையா மாத்திட்டு வந்திருக்க அப்படிங்கிறான். என்னன்னா அந்த அப்பா ஒன்னு கூட சம்பாதிக்காத அப்பன். அப்பனா அடையாளம் தெரியாத காலமா போச்சு. ஏன்? காசை வச்சுதான். அதனாலதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அன்னைக்கே பாடினாரு. குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநெறிக்கு சொந்தம், குள்ளநெறி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கெட்ட மனிதன் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம். உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எது தான் சொந்தமடான்னு. அப்ப பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பார்த்து கேட்கிறாங்க, 6 அடி தானையா எல்லாம் சொல்லுவாங்க, நீ என்ன சட்டப்படி பார்க்க போனா 8 அடின்னு சொல்ற, ஏன் 2 அடியை சேர்த்துக்கிட்டேன்னு கேட்டதுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 6 அடிக்கு உயரத்துக்கு மேல, எனக்கு 6 அடியை படிச்சு மடக்கி வச்சு புதைச்சிருவாங்கன்ட்டு தான் நான் எனக்காக எழுதிக்கிட்டேன். சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம்ட்டு. அதுல சொல்றான், ஆட்டிலே குட்டி ஊட்ட மறந்தால் அதோட சொந்தம் தீருமடா, கூட்டிலே குஞ்சு ஊட்ட மறந்தால் அதோட சொந்தம் மாறுமடா, காலை நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது நேசம் பாசம் பொருளாசைக்கெல்லாம் போட்ட ஒரு பிடி வாய்க்கரிசியிலே கணக்கு தீர்ந்திடும் சொந்தமடான்னு எழுதுனா பார்த்தீங்களா? நீ பார்த்தீங்களா? எவ்வளவோ ஆகாகா ஓகாகா சொத்து சொகம், நிரந்தரமானவன் அழிவதில்லை. ஆனா எங்க போச்சு? சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம். முடிஞ்சா? பணம் இன்னைக்கு பாதாளம் வரைக்கும் பாயும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பணம். ஒரு குற்றவாளின்னு தெரிஞ்சிருந்தும் காலில் நெடுஞ்சாங்கரையா போய் உழ வைக்கும் பணம். தப்பு செஞ்சான் பரவாயில்ல, உளுந்தா நமக்கு கிடைக்குதியா, இடுப்புல கட்டி இருக்க தங்க கயிறை காப்பாத்தன, அதுக்காக நான் விழுந்து விழுந்து ஆகணும். தப்பு பண்ண வேண்டாமே, பரவாயில்ல உளியாங்கிறான். திடீர்னு காலை சுரண்டி நான் உன்னைய காப்பாத்துறேன்னு இன்னொரு ஆள் சொன்னோன்னா படக்குன்னு உழுகிற காலை மாத்தி இங்கிட்டு விழுந்துட்டான் படக்குன்னு. எத்தனை காலில் தான் விழுவாங்கன்னு தெரியல. காரணம் என்னன்னா, பணம் அவ்வளவு ஆளுகளை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மனுஷனை பணம் கொடுத்து விலைக்கு வாங்குறவன் பாருங்க, பணத்துக்கு ஈஸியா விலைக்கு போவான். பணத்தை கொடுத்து மனிதர்களை வாங்குபவர்கள் தன்னையும் விலை பேச தயாராக இருப்பார்கள். நான் யாரை குறிப்பிட்டு சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். தங்க கட்டி பணம் வச்சுக்கடான்னா எத்தனை நாள் வேணாலும் பொண்டாட்டி பிள்ளைகளை மறந்துட்டு ஆடிக்கிட்டே கிடப்பான். என்ன காரணம்? காசுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. அதனால பணம் வாழ்க்கையில் இன்னைக்கு மகிழ்ச்சியை தீர்மானிக்குது. வீட்டையும் நாட்டையும் மகிழ்ச்சி படுத்துவது பணம் தான் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டு. பணத்தை மட்டும் வச்சு என்ன பண்றது? பணத்தை மட்டும் வச்சா இந்த நாட்டில் உழைக்காமையே ஒரு மனுஷன் இருந்தா அவன் வாழ முடியுமாயா? ஒரு சின்ன மண்புழு கூட பாருங்க, இறைய தேடி அந்த மண்ணுக்குள்ள அப்படியே நகர்ந்து நகர்ந்து போகும். ஒரு அறிவு இருக்கக்கூடிய அந்த புழுவிற்கு கூட நகர்ந்து சென்றால் தான் உணவு கிடைக்கும் என்ற அறிவு இருக்கும்போது 6 அறிவு படைத்த மனிதன் உழைக்காம சாப்பிட்டா அந்த சாப்பாடு உடம்புல ஏறுமா? உழைக்காம நீ எவ்வளவுதான் சாப்பிட்டு பாருங்க. உழைக்காம ஒரு ஆளு சாப்பிட்றான், வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், பார்க்கிறேன் 2 சப்பாத்தி பருப்பு தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. 6 கார் நிக்குது வீட்டு முன்னால, 30 பங்களா, 30 பங்களா, 6 காருக்கு சொந்தக்காரரு 2 சப்பாத்தி பருப்பை போட்டு தொட்டு தின்னுக்கிட்டு இருக்காரு. என்னையா வேற எதுவும் சாப்பிட முடியாதா?
வேற ஏதாவது மாத்தி சாப்பிட்டனா அதுதான் எனக்கு கடைசி சாப்பாடு. ஸ்வீட்டு கடை வச்சிருக்காரியா தமிழ்நாடு முழுவதும். ஊருக்கே இனிப்பை விற்பனை பண்றாரு. அவர் ஒரு நாக்குல தடவுனா அவருக்கு அதுதான் கடைசி இனிப்பு. பொழப்பு எப்படி இருக்கு பாருங்க, பணத்தினுடைய பொழப்பு. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா உழைப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு வேற உதாரணம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர் தான் எழுதிய ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. ஒரு மேட்ச் விளையாடுறாரு, ஒரு பவுலர் போடுறான் பந்து. அதுவும் நம்ம மற்ற எந்த கண்ட்ரிக்கு இடையில மேட்ச் நடந்தாலும் அவ்வளவு விறுவிறுப்பா பார்க்க மாட்டான். இந்தியா பாகிஸ்தான்னாலே நம்மளை அறியாமே இப்படி ஒரு ஆசை வந்துடுது. என்ன காரணம் தெரியுமா? நம்மளுக்கு அந்த பாகிஸ்தான்னாலே ஒரு அப்படி ஒரு எதிரி மாதிரியே. அதனால இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா அப்படி குத்த வச்சு உட்காந்து பார்க்குறான். அப்படிப்பட்ட ஒரு மேட்ச்சில் சச்சின் டெண்டுல்கர் விளையாடுறப்ப ஒரு பவுலர் வேகமா போட்ட பந்து அவருடைய நெஞ்சில பட்டு மிகப்பெரிய வலி. அவரால் தாங்க முடியல. பேட்டை கையில வச்சிட்டு இருக்காரு. இன்னும் 12 ரன் அடிச்சா இந்தியா ஜெயிக்குது. ஆனா வலி உயிர் போகுது. நினைச்சிருந்தா அப்படியே படக்குன்னு மயக்கம் போட்டா என்ன செய்வாங்க? கிரிக்கெட் மேட்ச் பாக்குறோம்ல, ஸ்ட்ரெச்சரை கொண்டு வருவேன், போடுவாங்க. டாக்டர் ஒன்று மூக்குல டியூப் சொருகி அப்படியே கொண்டுட்டு ஓடிடுவாங்க. போயிருக்கலாம். ஆனா அவருடைய மனநிலை சொல்லுது, ஸ்ட்ரெச்சர்ல படுத்து நீட்டா ஆஸ்பத்திரியில் போய் ஓய்வு எடுக்கிறியா, 12 ரன் அடிக்கிறியா, வலி உயிர் போகுது. வலியை தாங்கி கொண்டே அந்த 12க்கு பதிலாக 16 ரன்கள் அன்னைக்கு எடுத்து இந்தியாவுடைய வெற்றியை நான் தீர்மானிச்சேன். எவன் வலியை தாங்குவதற்கு தயாராக இருக்கிறானோ அவன்தான் வெற்றியை ருசிக்க முடியும். ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு விளையாட்டு சொல்லி கொடுக்கிறாரு. விளையாட்டு சொல்லி கொடுக்குறப்ப அவங்க அப்பா தோத்துக்கிட்டே இருக்காரு, மகன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆஹா, புள்ளன்னா இப்படி இருக்கணும்டா, வேணும்னே தோக்குறாரு. மகன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான், வெற்றி வெற்றி வெற்றிங்கிறான். இன்னொரு அப்பா அவரு ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு, மகன் தோத்துக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பா, ஏய் தோத்துட்டடா. அந்த பையன் அப்படியே பார்த்தேன், நமக்கு இனி விளையாட்டே தேவையில்ல போல இருக்கு, நீயே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க, என்னை விளையாட கூப்பிடாதப்பான்ட்டான். இந்த ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற மகன் என்ன ஆயிட்டான்னா வெற்றி மப்புல அப்படியே மிதக்குறான். அந்த அப்பா திடீர்னு யோசிச்சாரு. அவரு பலத்தை பயன்படுத்தி அவனை தோல்வி அடைய வச்சாரு. அவனால தாங்க முடியல. ஆனா இன்னொரு அப்பன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு தடவை அப்பா ஜெயிக்கிறான், இன்னொரு தடவை மகன் ஜெயிக்கிறான். ஒரு தடவை அப்பா ஜெயிக்கிறாரு, ஒரு தடவை மகன் ஜெயிக்கிறான். மாறி மாறி வெற்றியையும் தோல்வியையும் தன் மகனுக்கு கற்றுக் கொடுத்தான் பாருங்க. அப்ப அந்த அப்பன் சொல்றான், வெற்றியினுடைய சந்தோஷத்தை என் மகன் அனுபவிக்கணும்னா தோல்வியின் வழிகள் என்ன என்பதை என் மகனுக்கு தெரிஞ்சாகணும். அந்த தோல்வியின் வழிகள் எவனுக்கு தெரிகிறதோ, தோல்வியை எவன் ரசிக்கிறானோ, தோல்வியை எவன் ருசிக்கிறானோ, உழைப்பை எவன் ரசித்து செய்கிறானோ அவனுக்குத்தான் வாழ்க்கையில வெற்றி கிடைக்குமே ஒழிய பணம் என்பது வெளியே அடையாளம். அது நமக்கு மிகப்பெரிய ஆடம்பரமான பொருள்களை தரலாமே ஒழிய உழைத்தவர்கள் தான் இந்த நாட்டை முன்னேற்றி இருக்கிறார்கள். தந்தை பெரியாருடைய உழைப்பு லியோனிக்கு சுயமரியாதையும் உலக தமிழர்களுக்கு பகுத்தறிவையும் கற்றுத்தந்தது. பேரறிஞர் அண்ணாவினுடைய உழைப்பு தமிழனுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தது. டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உழைப்பு இந்த தமிழகத்தை மிகப்பெரிய அறிவு பூங்காவாக சமத்துவபுரமாக மாற்றியது. இப்படி உழைத்தவர்களுடைய பட்டியல் தான் இந்த நாட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. உழைக்காமல் உண்பவர்களுடைய அந்த பட்டியல் இந்த நாட்டில் தொடருமானால், உழைக்காமல் உண்பவர்களுடைய பட்டியல் இந்த நாட்டில் தொடருமானால் அது தொடர்கதையாக இருக்காது. அந்த கதைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் உழைப்பாளர்களால் உருவாக்கப்படுகின்ற ஒரு அரசு, உழைப்பாளர்களால் உருவாக்கப்படுகின்ற ஒரு தலைவன், உழைப்பை நேசிக்கின்ற ஒரு தலைவன் என்று இந்த நாட்டிற்கு தலைவனாக வருகிறானோ அப்பொழுதுதான் இந்த நாட்டிற்கு விடிவு காலம் பிறக்கும் என்று சொல்லி நாட்டையும் வீட்டையும் வளர்ச்சி அடைய பெரிதும் தேவை கடின உழைப்பு தான், நிறைந்த பணம் அல்ல. உழைப்போம் உழைப்போம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி மே தினத்திலே உழைப்பவர்களுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.